तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. கண்ணனே அடைய வேணுங்கிற ஆசையோடே ஆண்டாள் மார்கழி நோன்பை அனுகாரம் செய்து 30 பாசுரங்களை அருளி செய்துள்ளாள். அதிலே முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை. அடுத்த 10 பாசுரங்களாலே 10 பாகவத பெண்களை எழுப்பிக் கொள்ளுகிறாள். அதில் இன்றைய பாசுரம் திருப்பாவை நாள்பாட்டு 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனவையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முயில்வண்ணன் பேறுபாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். இது இன்றைய பாசுரம். பாகவத பெண்களிலே 6வது பெண்ணை எழுப்புகிறாள். கோவலர்தம் பொற்கொடிங்கிறது வெளிச்சொல். பாசுரத்துக்கு பதவுரை பார்க்கலாம். கற்று கரவை கணங்கள் பலகரந்து. இது அந்த கோவலன் எழுப்பப்படுகிற பெண்ணனுடைய தந்தை. அவனை முதலில் கொண்டாடுகிறாள். கோவலர்தம்னு சொன்னதுக்கு அந்த கோவலன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு கொண்டாட்டம். கற்றுக்கரவை என்றால் கன்றுகளாக இருக்கச் செய்தேவே, வயசு இளைய வயசாக இருக்கச் செய்தேவே கறக்கக்கூடிய மாடுகள். அதனால் கற்றுக்கரவைன்னு முதல் அர்த்தம். இல்லை, எப்போதும் கன்றுகளோட கூடியிருக்கிற கறவை மாடுகள், அதனால் கற்றுக்கரவைன்னு 2வது அர்த்தம். அப்படி சின்ன வயசில் கூட மாடுகள் கறக்குமானால் ஆண்டாள் இத்தனை இளைய வயதில் திருப்பாவை 30 பாடவில்லையோ? பகவத் அனுக்கிரகம் இருக்கும் பிரஹ்லாதன் அந்த சிறு வயசிலே அனைத்து அசுரர்களுக்கும் உபதேசிக்கவில்லையா? துருவன் அரசன்தான், ஆனாலும் சிறுவன். 5 மாசங்களிலே தபஸை முடித்து 6வது மாசத்தில் பகவானை பிரத்யக்ஷமாக சேவித்து விட்டார். இதைப்போல எத்தனையோ பேர் இளம் வயசிலேயே பக்தியில் முதிர்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் பகவத் சந்நிவேசம், பகவத் அனுக்கிரகத்தாலே ஏற்படும். இந்த மொத்த மாடுகளும் கண்ணனுடைய திருக்கை ஸ்பரிசத்த தினமுமே பெறுகிறபடியால் அத்தனை தூரம் இளம் வயசிலேயே கறவ மாடுகளாக உள்ளன. கற்று கறவை கணம். அந்த கறவை 1 இல்லை 2 இல்லை, கணம்னா கூட்டம். அப்போ கூட்டமாக இருக்கிற கறவை மாடுகள். ஒரு கூட்டம்னு சொல்லலாமா? கணங்கள் இல்லை இல்லை, இதொரு கணம் இதொரு கணம் இதொரு கணம். சரி, அந்த கணத்தெல்லாம் சேர்த்து ஒன்றுன்னு சொல்லலாமா? கணங்கள் பல. அதை போல கூட்டம் கூட்டமாக சேர்த்தாலும் இன்னும் பல. ஆழ்வார்கள் பாசுரங்களிலே ஒரு பாசுரமானு கேட்டால் இல்லை இல்லை, ஒரு பதிகம். அதாவது 10 பாசுரங்கள் சேர்ந்தால் திருமொழியில் ஒரு பதிகம், 11 பாசுரங்கள் சேர்ந்தால் திருவாய்மொழியில் ஒரு பதிகம். இதை திருமொழினோ திருவாய்மொழினோ சொல்லுகிறோம். அப்போ ஒரு பதிகங்கிறதோட போருமானால் இல்லை இல்லை, பதிகங்கள் பல சேர்ந்தால்தான் ஒரு 10 ஆகும். 10 பதிகம் சேர்ந்தால் தானே ஒரு 10ங்கிற 100 பாசுரமாகும். அப்போ மறுபடியும் அதுக்கு பிண்டீகரணம். அப்போ 10ஓட முடிஞ்சிடுமா? 10 10க்கள் சேர்ந்தால் தானே திருவாய்மொழி 1000 ஆகும். அப்போ ஒவ்வொன்றா சின்னதுலேருந்து பெருசை நோக்கி கூட்டிகிட்டே வர முடியும். அதை போல் கற்றுக்கரவை கறவை கணம்
கணம் கணங்கள், கணங்கள் பல. ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம். இந்த ஊரில் இருக்கிற மாடுகளை எண்ண முடியாது. அதை விட பகவத் கல்யாண குணங்களை கூட எண்ணிடலாம். இந்த ஊரில் இருக்கிற மாடுகளை எண்ண முடியாது. அதை விட நம்முடைய தோஷங்களை கூட எண்ணிடலாம். இந்த ஊர் மாடுகளை எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நிரம்ப இருக்கக்கூடிய மாடுகள். சரி, இத்தனை பசுக்கள் உள்ளனவே, அதை கறக்கிறதுக்கு அத்தனை பேர் இருப்பாளானால் எல்லாத்தையும் இந்த ஒரு கோவலனே கறந்து விடுகிறான். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. அப்ப பலதையும் சேர்த்து ஒத்தரால சமாளிக்க முடியுமோ? நாராயணனே நமக்கே பறை தருவான்கிற இடத்தில் நமக்கு என்றால் பத்த ஜீவர்கள் எண்ணிறந்தவர்கள், முக்த ஜீவர்கள் இன்னும் எண்ணிறந்தவர்கள், நித்திய ஜீவர்கள் அப்படியே எண்ணிறந்தவர்கள். இவா இத்தனை பேருக்கு சேர்ந்து ஒருத்தர் தானே கறக்கிறார். ஒருத்தர் தானே ஆண்டு அளக்கும் ஐயன். கும்பகோணத்துக்கு போகிறோம். பக்கத்தில் போனால் ரெண்டு ஆச்சரியமான திவதேசங்கள். ஒருத்தர் ஆண்டளக்கும் ஐயன், மற்றொருத்தர் திருப்புள்ளம்பூதங்குடி ராமர். ரெண்டு இடத்துலையும் ஆச்சரியமான சேவை. இதில் ஆண்டளக்கும் ஐயன் மரக்காலோடு இருக்கார். அவர் பார்த்து வந்திருந்த புலவருக்கு நன்னா வியாபாரிக்கு அளந்து கொடுத்து, உங்கள் எல்லாருக்கும் ஆழாக்கிலேருந்து அங்கங்கே கோவிலில் சனிக்கிழமையானா இன்னைக்கு 25 படிங்கிறாளே அது வரைக்கும் அவரவர்கள் வீட்டில் அரையாழாக்கு பிரசாதம் பண்ணுறதுலேருந்து கோவில்களில் இன்றைக்கி 100 படி போட்டோம், இன்றைக்கி 3 படி போட்டோம், இன்றைக்கி 3 மூட்டை போட்டோங்கிறாளோ இல்லையோ, அது வரைக்கும் ஆண்டு அளக்கும் ஐயன். அப்படின்னா எல்லாத்தையும் ஒத்தர் தானே ஆள்கிறார். அதுக்கு 100 பேர் வச்சுருக்காரா, 1000 பேர் வச்சுருக்காரா? நாராயணன்றச்சே ஏகவச்சனம் அப்படின்னா ஒருமை. நமக்கேன்னு சொல்லச்சே பகுவச்சனம் பன்மை. ஆத்மாக்களை சொல்லச்சே பன்மேல சொல்லிட்டு பரமாத்மாவை சொல்லச்சே ஒரு மேலே சொன்னால் அந்த ஒருத்தர் தானே இத்தனை பேருக்குமே கொடுக்கிறார். அப்போ நாராயணனே நமக்கேன்னு பொருள். அதை பற்றித்தான் சாஸ்திரம் சொல்லும்போது ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். ஒருத்தனான பகவான் பல பல கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு, நித்தியனான அவர் ஒருத்தர் நித்தியர்களாக இருக்கக்கூடிய பலருக்கும், நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் அவர் பரமச்சேதனான ஒருத்தர், நாம சேத்தனர்களாக இருக்கிற பலர். இப்படியாய் ஒருத்தர் பலருக்கு, நித்தியன் நித்தியர்களுக்கு, சேத்தனன் சேத்தனர்களுக்கு என்று அவரை சொல்லச்செல்லாம் ஒரு மேல சொல்றா, நம்ம சொல்லச்செல்லாம் பன்மேல சொல்றா. அதே போலத்தான் இங்கேயும் அவர் சம்பந்தம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம். அதனால ஒத்தொத்தருமே லட்சக்கணக்கான மாடுகளை கறப்பாளாம். அது சாத்தியமா சுவாமி? நீர் பாட்டுக்கு ஏதோ பாசுரம்ங்கிறதுக்காக சொல்லிட்டு போனால் பிரசம்சாபரமாக இருக்கும் போல் இருக்கே. அப்படின்னா புகழறதுக்காக சொல்லியிருப்பீள். அப்படி ஒன்றும் உண்மை இருக்காது. புலவர்கள்னாலே அவர்களுக்குன்னு ஒரு உரிமை உண்டோ இல்லையோ, அப்படியே உண்மையை பாடினோங்கிறது இல்லை. அப்படி பாடினா நமக்கு ரசிக்கவும் ரசிக்காது. உண்மையை சொல்ல வேண்டிய முறத்தை கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி அப்படி போஷித்துன்னுவா. அது போஷித்து சொன்னாதான் அந்த உண்மையை மனசில் வாங்கிப்போம். அப்படியோன்னு கேட்டால் அப்படி இல்லை. நாம் நினச்சிட்டு இருக்கிறது நிஜமாக பசுமாட்டினுடைய மடியிலே கையை பிடித்து அதிலேருந்து கறக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அந்த ஊரில் பண்ண மாட்டாளாம். தொட்டுட்டு கறக்கணும்னு வந்திருக்கேன், கண்ணன் காத்துருக்கார், சீக்கிரம் கறந்து பால் அவருக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த இடையன் வந்துட்டாரா, வந்தவர் பாத்திரத்தை வச்சாரா, வெச்சத்துக்கு அடையாளமாக தொட்டாரா அப்படின்னுட்டு அது தானே பொழிய ஆரம்பிச்சிருமே தவிர இவர் உட்காந்து கறக்கெல்லாம் வேண்டாம். இங்கே தொடரார் வரிசையாக தொட்டுட்டு போனால் அடுத்தது ஒரு சின்ன வேலை இருக்குது. அது கொட்ட பாத்திரத்தை மாற்றணும். ஏன்னா அந்த பாத்திரத்தை விட அது நிறைய பொழியும். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு போனால் எதிர்பொங்கி மீதளிக்கும். அதனால்தான் சரி அதை பாத்திரத்தை மாற்றுறதை மட்டும்தான். சிஷ்யர்கள் வந்து ஆச்சாரியர்களிடத்தில் பிரார்த்தித்தால் பிரார்த்திக்கிறதுக்குத்தான் ஆச்சாரியன் காத்துருக்கானே தவிர அதுக்கப்புறம் அவர்கிட்ட மெனக்கட்டு வாங்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. கேட்ட உடனே கொடுக்கிறார். ஏன் 700 சன்னியாசிகள் ராமானுஜருக்கு சிஷ்யர்கள், 12,000 சீவைஷ்ணவால் சிஷ்யர்கள், எண்ணிறந்த ஸ்திரீ நாரீமணிகள் சிஷ்யர்கள். இத்தனை பேருக்கும் ஒருத்தர் தான் சுவாமி உபதேசித்தார். அவள் என்ன ஒலிபெருக்கி கருவியாக வச்சிருந்தா? ஒன்றும் இல்லை. அவர் பேசுகிற பேச்சு அத்தனை பேருக்கும் காதில் பட்டது கேட்டதுனால் அப்போ வாய் சத்தம் காது அப்படிங்கிறத மட்டும் வச்சுன்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் சங்கல்ப ரூபமான அல்லது யோக ரூபமான ஞானம் இருக்குது. அதை கொண்டு பல பேருக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கணுமோ கொடுக்க சொல்ல போகிறா. இல்லைன்னா அந்த நாளில் இருந்த வசதியெல்லாம் குறைவு. 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது,
எங்கேயுமே வெளிச்சம் இருக்க போறதில்ல. எதையும் எழுதுறதுக்கு கணிப்பொறியோ அது இது வசதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரமே குறைவு. அத விட அனுஷ்டானத்துக்கு அவளுக்கு நெறைய நேரம் வேணும். நம்மாட்டம் பறக்க பறக்க சந்தியாவந்தனம் பண்றவாளே கூட எத்தன நிமிஷம் பண்றோம்? சாமி முதல்ல பண்றீரான்னு கேட்டிருந்தீள். போனா போறதுன்னு பண்ணணும்னு வந்துட்டா, இதுக்கப்புறம் எத்தன நேரம் பண்றீள்ன்னு கேட்டிருந்தாள்னால், நேரம் இப்படித்தான் இழுக்கும். வலைத்தளத்தில ரொம்ப நேரம் வச்சுட்டோம். ஆனா, அதில நெறைய லாபமெல்லாம் இருக்கு இப்போ. யாரும் போய் எல்லாம் பயணச்சீட்டு வாங்குறதில்ல. வங்கிகளுக்கெல்லாம் போறதே கிடையாது. எத்தெத்தோ சொன்னாலும் கொழுந்து கொழுந்து எல்லாத்தையும் குடுத்துடுறா. சரி, அப்ப அந்த வலைத்தளத்தின் மூலம் சேமித்த நேரம் எங்கே? அந்த வலைத்தளத்தின் மூலம் சேமிச்சிருக்கோமோ இல்லையோ? ஒருத்தர் உடனே சொன்னார், "எங்க சேமிக்கிறோமோ அங்க தான் தொலைக்கணும் சுவாமி." ஆகவே எந்த வலைத்தளத்தில நேரத்த சேமிச்சோமோ, அதே வலைத்தளத்த பார்த்துண்டே நேரத்த தொலைச்சிற வேண்டியதுதான். பார்க்குறோம்ன்னு என்ன கிடைக்கும்? நம்ம ஒண்ண தேடணும் போனால், அது எதை எதையோ காட்டுறது. அப்ப அது அத்தனையும் பார்த்தா தான் நம்ம தேடின 10 நிமிஷம் கிடைக்கிறது. கக்கா சொல்லுவா, "நாங்கள் இத்தனை வினாடிக்குள் உங்களுக்காக 6,36,000 முடிவுகளை கொடுத்தேன்னுவர்." அத்தனை ஆபத்துன்னு அர்த்தம். இவர் 6,36,000 முடிவ குடுத்தால், இது இத்தனை என்னைக்கு பார்க்கறது? அப்புறம் நான் தேடுறத என்னைக்கு சொல்றது? அவ தங்கள் சாமர்த்தியத்த காட்டுறதுக்காக 6,00,000 தேடி குடுத்தேன், 7,00,000 தேடி குடுத்தேன், அதை புல்லு 6 வினாடிகளில் தேடி குடுத்தேன்னுவா. அவ்வளவு சீக்கிரம் ஆபத்து வந்துருதுன்னு அர்த்தம். அவ கொஞ்சம் மெதுவா தேடினா கூட மெதுவா ஆபத்து வரும். அதனால எதையோ ஒண்ண பார்க்க, ஏதோ ஒண்ண தேடின்னு போயிடுறோம் பாருங்க. அதுலேருந்து சேமித்த நேரம் இப்ப அதுக்கே போயிடுது. இந்த பாட்டுல சொல்றார், "கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, இது அத்தனையும் ஒருத்தனே கறக்குறான்." கறக்கறதுக்குன்னு அவன் நேரம் செலவழிக்கிறது இல்ல. பிரார்த்தித்தாலே கறந்துரும் போல் இருக்கு. கணங்கள் பல கறந்து, இது அவனுக்கு இருக்கிற முதல் பெருமை. தன்னுடைய வர்ண ஆசிரம தர்மத்தை விடாமல் நேரா நேரத்துக்கு செய்கிறார். காலாகாலத்துக்கு செஞ்சுடுவார். ஒரு மாட்ட கறக்காம விடமாட்டார். பால கொட்டாம மாடு கட்டப்படாது. இது முதல் நன்மையா இருக்கு. கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து. இனிமே 2வது, செற்றார் திரளழியச் சென்னு செருச் செய்யும். யாரானும் பகவானுக்கு விரோதிகள்னு வந்தால், யாரானும் என்ன? கம்சன் தான் தினப்படி 3 வேளை சந்தியாவந்தனம் மாட்டம் அனுப்பிச்சுட்டு இருக்கானே. கார்த்தால ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், சாயங்காலம் ஒருத்தர். யார் வந்தாலும் கையில உழல் தடி வச்சுருப்பாளாம். வர்றவன்லாம் அசுரன். ஆராலும் சுலபமா எதிர்க்க முடியாது. ஆனா இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இவ்வளவு நீளத்துக்கு ஒரு தடிய வச்சுண்டு, எந்த அசுரன் வந்தாலும் இப்படி ஒரு புள்ளை எல்லையில நின்று இந்த தடியால் அடிச்சு விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே நிப்பாளாம் எல்லாரும் இப்போ. அதெல்லாம் நடக்கக்கூடியதா சாத்தியமானால், மறுபடியும் அது சாத்தியம்னு அவன் நினைச்சது எதனாலே? சித்த சாதனமான சர்வேஸ்வரனாலே. நம்ம சாத்தியம் நம்மால் அல்ல. இவ்வளவு பெரிய ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்துக்கு எழுந்துருளினார். சீதையினிடத்திலே ராமநாமாங்கிதமான மோதிரத்தை சமர்ப்பித்தார். சீத்தை பார்த்தவளுக்கு ஒரு சிறு கவலை, "நீர் வந்துட்டீர், மற்ற பேர்லாம் தாண்டி வந்துட முடியுமா? கருடனுக்கும் வாயு பகவானுக்கும் உமக்கும் 3 பேருக்கும் தானே இந்த ஆற்றல் உண்டு. 100 யோஜன சமுத்திரமாச்சே. உம்ம வானரப்படையில நிறைய குட்டி குரங்குகள்லாம் இருக்கும். அதுகளெல்லாம் அழைச்சின்னு ராமன் வருவரா? ராமனே மனுஷனாச்சே, அவருக்கு தாவ முடியாதே, எப்படி வருவார்னு இவளுக்கு கவலை." இத்தை ஹனுமானிடத்துல கேட்க, அதுக்கு அந்த சுவாமி பதில் சொல்றார், "தேவி, யார சாதாரணமா அனுப்பிச்சு விடுவா? தூதனா அனுப்புறதுன்னா கோட்டியில சுமாரா இருக்கிறவன போய் பார்த்துன்னு வா. செய்தி குணுந்தியானா ஆற்றலோட இருக்கிறவா வேலை செய்வா." இதனை எப்பவும் வழக்கம். எப்ப ராமனு சுக்ரீவனு என்னை பார்த்து அனுப்பிச்சு விட்டுருக்காளோ, அந்த கோட்டியில சுமார் நான் தான் அர்த்தம். இதை விட எல்லாரும் ரொம்ப பெரியவர்கள்லாம் இருக்கா. இல்லைன்னா பெரியவாளா அனுப்புவாளா? சின்னவாளை தான் முதல்ல அனுப்பிச்சு வைப்பா. போய் பார்த்துன்னு வான்னு என்னை ஏவி இருக்கார். வந்தே பார்த்துனுட்டேன், போய் சொல்லிடுவேன். அத்தனை பேரும் வாயு வேகமா வந்துருவார் பார். இன்னொன்னு, அது என்ன நானா என் ஆற்றலால வந்தேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன். உம்முடைய பர்த்தா கொடுத்த மோதிரத்தினுடைய வைபவம். அதுல ராமான்னு எழுதியிருந்தது. அது எங்க கோட்டியிலே இந்த குரங்கு எடுத்துன்னு வந்ததுன்னா கூட தானே தாய் வந்து கூண்டு போயிருக்கோம். இப்ப நான் திரும்ப போய் ஏதோ ராமனை கூண்டு வரேன்னு சொல்றதுனாலே அப்படித்தான் அவசியம் இல்லை சீதே. இதே நிமிஷம் இந்த ராவணன் அழித்து உம்மை மீட்டுண்டு இப்பவே படுவேன். அது அடி எனக்கு சக்தி உண்டு. ஆனால் அது ராமனுடைய ஆணை இல்லை. அவர் ஆணை இருந்தால்தான் நான் செய்வேனே தவிர, எனக்கு சக்தி இருக்குங்கிறதுக்காக எதை வேணா செய்யக்கூடாது. கண்டதையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு சக்தி இருக்கு, பிராப்தி இருக்கோ? இல்லை. பெருமாளுக்கு கண்டருளப் பண்ணப்படாததை சாப்பிட்டால் தொண்டை குழியில் இறங்குமா இறங்காதான்னாரு. இறங்கும். யார் இறங்காதுன்னா இப்போ? ஆனால் சாப்பிடலாமாங்கிறது தான் விஷயம். இப்போ சட்டுன்னு, "சுவாமி ரொம்ப நாழியா நீர் சொல்லிட்டே இருக்கீர், ஒன்றுமே புரியல, ஆகவே போரும்." உங்களால் எழுந்து சொல்ல முடியுமா முடியாதா? சக்தி இருக்கு, பிராப்தி இல்லை, சொல்லிடலாமா?
8:30 வரைக்கும்னு போட்டால் பேசாமல் உட்காந்துருக்கணுமா இல்லையா? அப்போ அது வரைக்கும் கேட்டுத்தானே ஆக வேண்டும். அப்போ பல விஷயத்துக்கு சக்தி இருக்கலாம், பிராப்தி இருக்காது. அதை போல நானும் ராவணனோட சண்டை போட்டுள்ளான், பிராப்தி இல்லைன்னு அங்கு சொன்னாரோ இல்லையோ. அப்போ அந்த ஹனுமான் என்ன விஷயத்தை சொல்லிண்டாரோ, இந்த பிள்ளையும் அதையே தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கையில் சின்ன தடியை வச்சுப்போம், பூத்தனா வந்தாலும் உதைப்போம், அரிஷ்டாசனம் வந்தாலும் அடிப்போம், கேசி வந்தாலும் அடிப்போம். அதைத்தான் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத. யார் கண்ணனுக்கு திட்டுக்கள், கண்ணனுக்கு விரோதிகள் வந்தால் அவர்கள் வர வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க மாட்டாளாம். வாசலுக்கு வந்து இருக்கான், யாரானு யமுனையை தாண்டாளான்னு பார்த்துட்டு இருக்கான். செற்றார் கிருஷ்ணனுக்கு விரோதிகள் திரள் அழிய, அவர்களுடைய ஆற்றல் அழிந்து போகும்படிக்கு சென்று செரு செய்யும். அபியாதா பிரகர்த்தாச்ச, அவர்கள் வர்ற அளவுக்கு காத்து இருக்கக்கூடாது. நாம போய் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று பிடரியை உலக்குதல்னு சொல்லலையா, அதை போல இவன் போய் உலுக்கி விடுகிறான். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். இது 2வது பெருமை. 3வது குற்றம் ஒன்று இல்லாத. அப்படி சண்டையிடும்போது புறமுதுகு இடுதல் என்கிற குற்றம் கிடையாது. ஆயுதமிழந்தவர்களை அடித்தல் என்கிற குற்றம் கிடையாது. பெண்களோடே பொறுதல் என்கிற குற்றம் கிடையாது. இந்த 3 குற்றமும் இல்லாம சண்டை போடுறார். செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலன். குற்றமில்லாத, குற்றம் ஒன்றும் இல்லாத, ஒரு குறை கூட சொல்ல முடியாதவன். வர்ண தர்ம அனுஷ்டானத்தில் குறையா இல்லை, சண்டையிடுவதில் குறையா இல்லை, அந்த சண்டையிடுகிற முறையில் ஏதானு குறையா இல்லை, ஏதும் இல்லை. தங்களுக்குன்னு யாரான விரோதிகளா? அதுவும் இல்லை. ரொம்ப நல்லவா எல்லாரும், ஒத்தர் விரோதி இல்லை. ஆனால் கண்ணனுடைய விரோதிகளை தங்கள் விரோதிகளாக கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு விரோதிகளை கண்ணன் தன் விரோதியாக கொள்றார், கண்ணனுக்கு விரோதிகளை இவர்கள் தன் விரோதிகளாக கொள்ளுகிறார்கள். குற்றமொன்னில்லாத கோவலர் கோவலர்தம் பொற்கொடியே. அப்படிப்பட்ட ஒரு கோவலனுக்கு கொடி போன்ற அழகான பெண்ணே, கோவலர்தம் பொற்கொடியே, பெண்ணை எழுப்பிவிட்டாள். புற்றரவல்குல் புனமையிலே போதராய். இந்த பெண்ணுக்கு இருக்கிற அழகுன்னுமே சொல்லணும். எப்போ பொற்கொடியேன்னு சொன்னாலோ அப்போ திருமேனி முழுக்க அழகுன்னு தெரிந்தது. இதைத்தான் லாவண்யம்னு சொல்லுவா. லாவண்யம்னா சமுதாய சோபை. திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் எங்கு நோக்கினும் அழகு. கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல். புற்றுக்குள்ள பாம்பு நுழையும் போது தன்னை சுருக்கி கொண்டு நுழையும். அதே போல இந்த பெண்ணினுடைய இடை நிதம்ப பிரதேசம் சுருக்கமாக இருக்கா. இடுப்புங்கிறது கண்ணுக்கே இந்த பெண்ணுக்கு தெரியாது. மேலே அவயவங்கள் இருக்கிறதுனாலையும் கீழே அங்கங்கள் இருக்கிறதுனாலையும் இடை என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று யூகிச்சு தெரிஞ்சுக்கணுமா. கண்ணுக்கே எடுப்பு கண்டப்படக்கூடாது, அவ்வளவு மெலிசா இருக்கணும். நம்ம விரலை இப்படி வச்சிருந்தால் இந்த விரலுக்குள்ள இடுப்பு அடங்கி உண்டோமா. இதை இப்போ பிடிச்சிருக்கேனோ இல்லையோ, இந்த விரலுக்குள்ள இடுப்பு அடங்கி உண்டோம்னால் அவ்வளவு சிற்றடையா இருக்கணும். மின்னடைய நுண்ணடையார்னு சொல்லலையா, மின்னிடமடவார்கள் நின்னருள் சூடுவார்னு பாசுரம். நீர் வஞ்சி கொடி போல இருக்கார், வஞ்சி கொம்பு போன்ற அப்படின்லாம் சொல்றா போல இந்த பொண்ணு இருக்கா. புற்றர வல்குல் நிறுத்தினாலே அப்ப இன்னொரு பெருமை, சௌந்தர்யம்ங்கிற அவயவ சோபை. ஏற்கனவே பொற்கொடி, கோவலர்தம் பொற்கொடிங்கிறதுனாலே திருமேனி முழுக்க அழகுன்னு தெரிஞ்சது. இப்போ புற்றர வல்குல்னு சொன்னதுனாலே ஓரிடம் அழகுன்னு சொன்னதுனால் இடம் இடமா அழகுன்னு தெரியுது. புற்றர வல்குல் புனமையிலே போதராய். புனத்திலே நிற்கக்கூடிய மயில் போன்றவளே, பேரழகு வாய்ந்தவளே. மயில் என்ன செய்யும்? தொகை விரித்தாடும். இவள் பெண்மயில். ஆண்மயிலான கண்ணனை கூட இவளை பார்த்து ஆனந்தபரித்தனா ஆட வைக்கக்கூடியவளே. புற்றரவையுள் புனமையிலே போதராய். சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து எதற்கு என்னை எழுப்புகிறீர்கள்னு அவள் வினவினாள். சொல்லுகிறோம், சுற்றத்து தோழிமார், உன்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற தோழிகள் எல்லாரோடையும் நாம சங்கேதான் ரகசியம் பேசிட்டு வச்சிருந்தமே, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் மணல் வீடு கட்ட முயற்சிப்போம். கண்ணன் வருவார். யாரானு ஒருத்தர் தன்னை விட்டுட்டு வேற எதை அனுபவிச்சாலும் அவருக்கு ஆகாது. தன்னையே பார்த்துட்டு இருக்கணும், தன்னோடையே உட்காண்டிருக்கணும், நீ தான் எல்லான்னு சொல்லணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம். இது பல பேரும் ஒரு துளி பெருமை இல்லாதவாளே பண்ணணும்னு எதிர்பார்க்குறாளே. அப்படி இருக்கிறச்சே எல்லா வைபவமும் இருக்கிற அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாரா? பிராப்தி இருக்கிறார், எதிர்பார்க்கிறார். அதனால இவ யாரானு மணல் வீடு கட்டினா அவருக்கு பிடிக்காது. கட்டுறேன்னு ஆரம்பிக்கச்சேவே அவள் இப்படிதான் வச்சு முதல் கோட்டை கொத்தளம் கத்தச்சேவே ஓங்கி காலார ஒரு விடுகிறான். விட்டு அது போயிடும். இப்போ பார்த்தவாளை பார்த்து சிரித்து என்னை விட்டுட்டு அதை வச்சுன்னு விளையாடலான்னு பார்த்தீங்களா? இதுதான் அதன் கதி. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னுமே நாளிலேருந்து இந்த வம்புக்கு போகக்கூடாது. இப்படியே சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு தெரிஞ்சு பண்ணாத்தானே இந்த ஆபத்தாக இருக்குது. இவருக்கு தெரியாத ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்துப்போம். ராத்திரி வேளையில் எல்லாரும் மடியில் மணலை கட்டி கொண்டு சத்தமில்லாத 9 மணிக்கு மேலே அந்த வீட்டு முற்றத்தில் கொட்டுவோம்.
கதவை பூட்டி தாத்து சாப்பா போட்டு சாவி எடுத்து இடுப்பில் சொருகிடுவோம். கதவை திறந்து வச்சா தானே உள்ளே வருவார். ஆனால் அவருக்கே தெரியாமல் நாம இந்த வீட்டு முற்றத்தில் வீடு கட்டி விளையாடப் போகிறோம் என்று பெண்களெல்லாம் முதல் நாள் சங்கேதம் பேசின்னு இருக்கா. அந்த எந்த வீட்டு முற்றம்? இப்ப எழுப்பின்னு இருக்கிற இந்த கோவலர்தம் பொற்கொடி வீட்டு முற்றம். கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து, சத்தமில்லாத 8:30 மணிக்கு மேலே, சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உன்னுடைய அழகான இந்த திருமுத்தத்திலே புகுந்து, சித்தாதே பேசாதே, நமக்கு நீணிலா முத்தம் தெரியும். திருநகரியிலே திருமங்கையாழ்வார் எழுந்துருளியிருக்கிறார். அவர் எப்போதும் திருக்கண்ணபுரத்தை கொடியில சேவிக்கிறார். திருக்கண்ணபுரம் பெருமாளை சேவிச்சா இவளை இழந்துடுவோங்கிறதுக்காக தாயார் தகப்பனார் திருமங்கையாழ்வார் பரகாலனாக்கி பிரித்து மேல் மாடியில் வச்சுட்டா. ஆனால் அங்கே போனாலும் அவளுக்கு எது தெரியறது? அதே விமானம்தான் தெரியறது. உட்பலாக விமானத்திலே சௌரி பெருமாள் கீழே இருக்காருங்கிறது தெரியறது. நீணிலா முற்றத்து நின்னிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள், பாணனார் திண்ணமிருக்க இனி இவள் நாணுமோ நன்னு நன்னு நரையூரர்க்கே. திருமொழியில் 100 பாசுரங்கள் திருக்கண்ணபுரத்துக்குன்னே சமர்ப்பித்தார். சிலையிலங்கு பொன்னாடி தென்படை தண்டொன்சங்கம் என்கின்றாளால், மலையிலங்கு தோள் 4 மற்றவனுக்கெற்றேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ என்று தொடங்கி 100 பாசுரம் அதில் சாதிக்கிறார். நீணிலா முற்றத்து நின்னிவள் நோக்கினாள். இன்னைக்கு நீங்கள் திருநகரிக்கு போனீங்கனால் ஆழ்வாருடைய கர்ப்பகிரகம், அதுக்கு முன்னாடி நீண்ட முற்றம். பொதுவாக அந்த முற்றத்தில் குறுக்க யாரும் நிற்கவே மாட்டான். அதை தாண்டி வெளிப்புறத்தில் இருக்கிற துவஜஸ்தம்பம். அப்படியே நேர பார்த்தா உட்பலாவதக விமானம்னால் இந்த ஊரில் இல்லை, திருநகரியிலேருந்து திருக்கண்ணபுரத்துக்கு பார்த்தா அவ்வளவு தூரம் கண்ணு தெரியுமானால் ஆழ்வாருக்கு தெரியறது. பெருமான் தெரிவிக்கிறார். அதனால் ஒத்தருக்கொத்தர் நடக்கிறதே தவிர நாம் பார்த்ததுக்காக அவரை பார்த்துட முடியாது. அவர் காட்டா காணலாம். அவர் காட்ட கண்டவர் தான் இவ சொல்வாளே தவிர தான் பார்த்துட்டேன்னு சொல்ல மாட்டார்கள். நீணிலா முற்றத்து நின்று இவள் நோக்கினாள். அவ பார்த்தது ஆச்சரியம் இல்லை. சுற்றத்து தோழிமார் எல்லாரையும் கூட்டு காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். எனக்கு தெரியறதே உங்களுக்கெல்லாம் தெரியலையானால் நம்மளும் உத்து உத்து பார்க்குறோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. ₹1,00,000 செலவழித்து ஒரு தொலைநோக்கு கருவி வேறு, பார்வையில் தொலைநோக்கு பார்வை வேணும்னு அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கா. அது என்னதுன்னு தெரியல. இப்போ அது ஒன்று தெரியறது, நமக்கு 80 வயசானால் ஓய்வூதியம் வருங்கிறத போட்டு வச்சுங்க. இதுதான் தொலைநோக்கு பார்வை தெரியுறதே தவிர நாளைக்குங்கிற சமுதாயம் போகிறதா, தள்ளி இருக்கிற பிரம்மம் கிட்டக்கு தெரிய போகிறாரான்னா அறிவோம். ஆனால் அங்கே நீணிலா முற்றமா? அது எப்படி ஒரு முற்றத்துக்கு பெருமையோ இந்த பெண்ணனுடைய முற்றத்துக்கும் ஏற்றம். நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, மேகசியாமளனான கண்ணன் அவனுடைய திருநாமத்தை பாட, நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ ரொம்ப பணக்காரி இல்லை, செல்வ பெண்டாட்டி, அதனால தான் சிற்றாதே, புரண்டு கூட திரும்பி படுத்தி எங்களை பார்க்க மாட்டேங்கிறேன், பேசாதே, வாயத்திறந்து ஒரு வார்த்தை சொல்லலை, எங்கே சொல்ல போகிறேன், நகரவே இல்லைங்கிறேன், அப்புறம் நீ எங்கேயானு பேச போறியா? சரி நகரத்தான் இல்லை, வாயான்னு திறக்கக்கூடாதா? ரெண்டும் இல்லை. ஏன் இல்லைன்னு யோசிச்சு பார்த்தோம். பணக்காரி, செல்வன் சொல்லு கஞ்சான், யாரையும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவாக்கியநாதனகான்னு பரமதத்தில் பகவான் இருக்கார். ஒத்தரையும் திரும்பி பார்க்க மாட்டார், பேச மாட்டார், ஆமோதிக்க மாட்டார். அப்படி கூட யாரான் இருப்பாளான்னால் இன்னொருத்தரால் ஒத்தாசை ஒரு காரியம் ஆகணும் தானே சிரிக்கணும். இல்லைன்னா யாரை பார்த்து சிரிக்கணும்? யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நாம் ஏன் ரிஷிகள்லாம் காட்டோடு இருக்காளே, எங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாள். என்னால் அவள் எதுக்கு வரணும்? ஏதானு நம்மளால் காரியம் நடக்கிறதா இருந்தால் வரணும். நாம் ஒருத்தரை பார்த்த உடனே வாங்கோ அப்படின்னு ஒரே பேராவலோடு போவோம். அவ்வளவு ஆனந்தத்தோடு போவா. திடீர்னு கட்டிப்பா, கையெல்லாம் குலுக்குவா. எதுன்னு அவள் முகத்தை பார்த்தா பிரம்மத்தையே பார்த்துட்டா போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இத்தனையும் பண்ணுறாளே, ஏதானுமானால் நாளைக்கு ஏதானும் வேலை ஆகணுமா இருக்கும். இப்படித்தான் நம்ம நடந்துருக்கோமே தவிர அந்த பெண்ணுக்கு ஒத்தரால வேண்டாம், நேர கிட்ட கரஸ்பரசமே கிடைச்சிட்டபடியால் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள். பாட்டில் இருக்கிற சொற்கள் நீ எத்துக்குறங்கும் பொருள். ஆனால் நம்ம வச்சுக்க வேண்டிய அர்த்த கிரமத்தை வச்சு சப்த கிரமத்தை மாற்றிக்கணும். நீ எது பொருளுக்கு உறங்கும், நீ எத்துக்குறங்கும் பொருள்னு இருந்தாலும் நீ எது பொருளுக்கு உறங்குகிறாய், எதற்காக உறங்குகிறாய்? பொருள்னா பயன். என்ன பயனுக்காக நீ உறங்குகிறாய்? நீ இப்படியே தூங்கிட்டு இருந்தியானா என்ன பயன்? எழுந்திருந்து வான்னு கூப்பிடுவது இன்றைய பாசுரம் கோவலர்தம் பொற்கொடி. ஆனால் இதற்கு முன்னால்
ரொம்ப ஆச்சரியமான நிஷ்டையோட ஒரு பெண்ணு தூங்கி கொண்டிருக்கிறாள். அது நேற்றைய பாசுரத்துல நாம பார்க்க வேண்டியவள். அதை முதல்ல அனுபவித்து விட்டு இன்றைய பாசுரம் பார்க்கலாம். கற்றுக்கறவை இன்னைக்கு. இதுக்கு நேற்று பாசுரம் நோத்துச் சுவர்க்கம் பூகுன் அம்மனாய் மாத்தவும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன். புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற பெருந்துயில்தான் தந்தானோ. உனக்கு கும்பகர்ணன் நீண்ட தூக்கத்தை கொடுத்திருக்கிறார். இங்கு தூக்கம்னு சொல்லப்படுவது யாது? ஒரு அத்தியவசாயம். எப்போ நமக்கு நன்னா தூக்கம் வரும்? ஒரு வம்பு இப்போ பாக்கி இல்லைன்னா தூங்கிப்படுவோம். சாதாரணமாக எதான்னு இருந்ததுனால் அதை பற்றி நினைத்து கொண்டே தூக்கம் வராது. புரண்டு புரண்டு படுப்போம். படுத்தா சட்டுன்னு தூக்கம் வராது. உடம்பு களைப்பில்லை, ஏன்னா உடம்பு உழைப்பே படுத்துங்கிறதுனால அது களைக்கலை. களைத்து போனால் சட்டுன்னு விழுந்துட்டார், தூங்கி போட்டார்னு சொல்லலாம். அதை போல் ஒன்றும் களைப்பெல்லாம் இல்லை. அப்போ எதுக்கு தூக்கம் வராத தவிக்கிறோம்னால், ஒரு கவலையோ முடிக்கப்படாத ஒரு காரியமோ இருந்தால் இப்படின்னு தூக்கம் வராத தவிப்போம். காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னால் தூங்கி போடுவோம் இல்லையோ. அப்போ நிশ্চিந்தையாய் நிர்பரோ நிர்பயோஸ்மி, பயமில்லை, பாரமில்லை, பொறுப்பு ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஆப்பில் இருந்ததுன்னா தூங்கிடுவோம். இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்று இதுக்கு நேர் எதிராக சொல்கிறேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த ஒரு மாதம் காலங்கார்த்தால் எழுந்து திருப்பாவைக்கு வர வேண்டியிருக்கா, சாயங்காலமானா அத்தியனோத்சவத்துக்கு போய் பெருமாள் அனுபவிக்க வேண்டியிருக்கா, அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரமானு படுக்கணும்னு தோணும். ஆனால் ஏதோ கேட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் என்னதுன்னு பார்த்துருவோம், அப்புறம் மறந்து படுத்துனா அப்படிங்கிறதுக்காக என்னன்னு பார்க்க தோணுமா? 30 நாள் விறுவிறுன்னு இதில் போயிடும். இப்போ 30 நாள் வரைக்கும் என்ன ஆசை இருக்கும்னால், கொஞ்சம் ஒரு நாளானு கூட தூங்குறதுக்கு நேரம் கிடைச்சா தேவையில்லையே அப்படி நினச்சிட்டே இருப்போம். இப்போ தான் தூங்கணும்னு தோணும். ஆச்சு 1ஆம் தேதி சங்கராந்தி வரும். பொங்கப்பானை வச்சாச்சு, சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு, சாத்துமுறை திருப்பா சாத்துமுறை ஆயிடுது. ஆன பிற்பாடு படுத்து தூங்க வருமானால் படுத்து பாருங்க, தூக்கம் வராது. என்னாச்சு? இப்போ தானே எல்லா கவலையும் முடிஞ்சு போச்சே, இனிமேல் ஒன்றும் காரியம் இல்லையேனால் நாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். காரியம் இல்லாட்டா தூங்கிடலான்னுட்டு. அப்படி அல்ல. அந்த காரியத்தில் கவலை இல்லாவிட்டாலும் தூங்கலாம். எப்போ நமக்கு தூக்கம்ங்கிறது வரும்? அத்தியவசாயம், உறுதி. மேலும் தூக்கம்ங்கிறது எதற்கு? தூங்குறேன், மறுபடியும் உணர்ச்சி, புத்துணர்ச்சி எனக்கு ஏற்படணும். அந்த சக்தியோட பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடணும். எதையுமே அதற்குங்கிறத குறித்து நம்ம புத்தியை வச்சுனுட்டோம்னால் தானே உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும். அப்படி ஒருவேளை தூங்கி போயிட்டு ஏதானு தடங்கள் இருந்துட்டா கூட மனசு வருத்தப்படாது. தூங்கிவிட்டேன், எழுந்திருக்கணும், கார்த்தால இங்கே 7 மணிக்கு வந்தாகணும் இல்லையோ. அவள் அது சத்தம் போடுறதுக்கு வச்சுப்பா. நம்ம 5 மணிக்காக இருந்ததுன்னா எழுப்பி விட்டுடு, அது சத்தம் போடும். சில சமயம் அது சத்தம் கேட்காத தூங்கிவிடலாம். யாரானு கூட்டது சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை நிறுத்தியிருப்பா. இது கூட்டது சத்தம் கேட்காது. இப்போ யாரானு கூட்டுற போகிறாளே, அதுக்கெல்லாம் அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. யார் கூட்டாலும் சத்தம் கேட்கக்கூடாது, இது கூட்டா மட்டும் கேட்கணும் அப்படின்னா எல்லாரும் வாழ யோசிச்சு பண்ணுறா. அவருக்கு நமக்கும் போட்டி. எப்படியெல்லாம் யாதானும் பத்தினிங்கும் விரதம், இது நமக்கு போட்டி. அவர் எப்படியெல்லாம் உங்களை எழுப்பி விடணும் அப்படின்னு அந்த நிறுவனத்தார் அப்படி போட்டி போட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம எழுந்துட்டோம்னா பரபரப்பு மூல்யம் 5 இல்லை 5:30 ஆயிடுத்துனால் எந்த காரியத்தை சுருக்க முடியும்? அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் ஆயிண்டு தான் இருக்கும். இப்போ ஏதோ சந்தியாவந்தனத்தை சுருக்கலாம், தளிகையை சுருக்க முடியுமா? பண்ண முடியாது. பாருங்க, பெருமாளே அனுஷ்டானத்தை எப்படி வச்சிருக்கார். இப்படின்னு அடுப்பு ஏற்றினா அத்தனை நாடி சாதம் கொதிச்சா தான் இறக்க முடியும், அத்தனை நாளி குழம்பு கொதிச்சா தான் இறக்க முடியும். ஏன்னா விறுவிறுன்னு அந்த புருஷன் கிளம்புறச்சே வேகமாக கிளம்பிட்டு நீ கிளம்பலையேன்னுவார். உங்கள் காரியம் எதுவும் அத்தனை நேரம் நடக்கணுங்கிற காரியம் இல்லை. எங்கள் காரியம் ஒவ்வொன்றும் அத்தனை நாழி ஆனாத்தான் நடக்கும். எல்லா ஸ்திரீகளும் சொல்கிற முக்கியமான புகார் இது தான். உனக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னால் அதை நீ 10 நிமிஷத்துக்கு பதில் 3 நிமிஷத்தில் ஜலத்தை தீர்த்தத்தை சேர்த்துட்டு போயிடலாம். எங்களால் பண்ண முடியாது இல்லையோனால், குழம்பு கொதிக்க எப்படி நேரமோ அதை போல சந்தியாவந்தன நேரமும் உறுதிதான். நாம மாற்றின்னு இருக்கோம். இவ்வளவுதான் விஷயமே தவிர அதற்குண்டான நேரத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனால் இந்த பெண் இங்கே படுத்துட்டு இருக்கிறவோ நோற்று சுவர்க்கம் பூகுன் அம்மனாய் எப்போ தூங்குறா? நன்னா தூங்குகிறாளே. கும்பகர்ணன் கொடுத்ததையும் சேர்த்து வச்சு தூங்குறாளேனால் பண்ண வேண்டிய கடமைகள் அத்தனையும் முடிந்தன அப்படின்னு அவளுக்கு தெரியறது. ஆனால் தூங்குகிறாள். வெளியில் இருக்கிறவாள் தூக்கமே வரல. இப்போ அடிய விண்ணப்பம் பண்ணா போல, இது என்ன மாதம் முழுக்க தூங்கணும்னு நினச்சிட்டு தூங்க வராதுதா? இல்லை தூங்க வேண்டிய தேவையில்லைன்னு நினச்சின்னு ஏதோ பரபரப்பு இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறவா தூங்கலையா? என்ன நினைவில் 2 பேரும் தூங்காத இருக்கா? உள்ளே இருக்கிறவா ஏதோ நிச்சிந்தையாக இருக்கா, நல்ல அத்தியவசாயம் உறுதியோடு இருக்கா, ஒரு கவலை இல்லை, தூங்கிவிட்டா.
அவளும் கண்ணன் சொன்ன பிரமாணத்தின்படி தான் தூங்கிட்டு இருக்கா. வெளியில இருக்கிறவர்கள் அந்த தூக்கமே வராமல் இவ தூங்குறாளே இவ தூங்குறாளே அவ தூங்குறாளே அவ தூங்குறாளே, தூக்கம் வராதவாளுக்கு தூங்குறவாளை கண்டாலே ஆகாது. எதுவோ குற்றம் குறை சொல்லிகிட்டே இருப்பா. அவளை ஏதான பிடிச்சி எழுப்பிடுறது, இப்படியே எங்கே பேசிட்டு இருக்கிறச்சே 10 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறச்சே கூட அந்த தூங்குறவாளை ஏதானு குத்தலாக சொல்லிகிட்டே இருப்பா இவா. அவளுக்கு அது தோணிகிட்டே இருக்கும். ஏதோ உமக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் வருது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவவா பாக்கியம். தூக்கம் வந்தாலே அது ஒரு பாக்கியம். இல்லைன்னா போய் போய் அது வைத்தியர் இடத்துல நின்றுன்னா வைத்தியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன அதிகமாக தூங்கக்கூடாது. கண்ணனை கீதையில் சொல்கிறார், யோகம் கை கூடணும்னால் ரொம்ப சாப்பிடாதே, பட்டியும் கிடக்காதே, வேண்டிய அளவுக்கு சாப்பிடு. வாழணுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டே இரு சரி, ஆனால் சாப்பிட்றதுக்காக வாழாதே. நாக்குக்கு வளர்த்துக்காதே, வயத்துக்கு தேவைன்னு சாப்பிடு. நாக்குக்கு ருச்சிங்கிறதுக்காக சாப்பிடாதே. தூங்காமலே இருந்தேன்னு வச்சுக்கோ, யோகமெல்லாம் கைகூடாது. அதிகமாக தூங்கினாலும் கைகூடாது. எவ்வளவு தூங்கணும், எவ்வளவு நடக்கணும், எவ்வளவு பயிற்சி, எல்லாத்தையும் 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயத்தில் யோகாபியாச விதிகி யோகி சதுர்தா யோக சாதனம் அப்படின்னு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இதுதான் யோகத்துக்குன்னு இருக்கிறச்சே சாப்பாட்டில் அளவோடு இருக்கணும், அதே போல் தூக்கத்தில் அளவோடு இருக்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு அதெல்லாம் தெரியாதானால் நேற்றே விண்ணப்பிச்சேனே, இவன் கொடுத்தது துயில், அவளுக்கு இருக்கிறது துயில், பெற்றது பெருந்துயில், இத்தனை வச்சு நம்ம தூங்கிட்டு இருக்கா. அப்போ என்ன அவளுக்கு ஒரு கொண்டாட்டம் இந்த பாட்டில். வெளியில் இருக்கிறவா தூங்கலே தவிக்கிறாளே, உள்ளே இருக்கிறவா தூங்கி போயிட்டா தவிப்பில்லாமல் இருக்காளேனால் ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். எதனால் இவ பண்ணலே, எதனால் அவள் தூங்கி போயிட்டாள்னால் உபாயம் அவனன் நெருக்கில் பரபரப்பு ஏன். இது உள்ளே இருக்கிறவ கேட்குறாளாம். அவனே உபாயம்னு இருந்தால் பரபரப்பு ஏன், இதனால் அவள் தூங்கி போயிட்டா. வெளியில் இருக்கிறவா பிராபியம் அவனே என் நெருக்கில் தூக்கம் ஏன், இது வெளியில் இருக்கிறவா கேட்குறாளாம். இதுதான் வியாக்கியானத்தில் சொல்கிறார். உபாயம் அவனன் நெருக்கில் பரபரப்பு ஏன், அவர் தான் மோட்சம் கொடுக்க போகிறார். இதுக்கு ஏன் நான் சமப்படணும்? இப்போ நிர்பயோ நிர்பரோஸ்மின்னு அவர் திருவடிகளில் விட்டாச்சு. இப்போ அப்புறம் வேண்டாமொல்லி அகம் மத் ரக்ஷணபரா மத் ரக்ஷண பலம் ததா ந மம ஸ்ரீபதேரேவ இத்தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா. இத்த வேதாந்த தேசிகன் தொடக்கத்தில் ஞாசதசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். நான் அகம் மத் ரக்ஷண பரஹ, என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு, மத் ரக்ஷண பலம், என்னை ரட்சிப்பதன் பயன், என்னையும் என்னை ரட்சிப்பதின் பொறுப்பையும் என்னை ரட்சிப்பதின் பயனையும் மூன்றையும் பெருமானுடையவையே என்று ஏற்றுக்கொள்ளுகிறான் புத்திசாலி. அகம் மத் ரக்ஷணபரஹ மத் ரக்ஷண பலம் ததா ந மம, இந்த 3 என்னதில்லை, நானும் என்னுடையவன் அல்லேன், என் ரக்ஷண பொறுப்பும் என்னுடையதல்ல, என் ரக்ஷணத்தின் பயனும் என்னுடையதல்ல. இதை 3ஐயும் சொன்னால் சுலபத்தில் ஊர்க்காரா ஒத்துக்க மாட்டான். அது எப்படி சுவாமி, நான் என்னுடையவன் அல்லேன்னா நாங்கள் எனக்கேன்னு எவ்வளோ திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் நாங்கள், நீர் அதை விட்டுட்டு நீர் யாரோடதோ சொல்கிறீரேனால், ஆமாம் நான் என்னுடையவன் அல்லேன், நான் ஈஸ்வரனுடையவன் தான், சொத்து தான் நான், சுவாமி பகவான் தான். எவ்வளவு அழகாவனா நிரூபணம் பண்ணலாம். நான் நம்முடையவர்கள் அல்லர்கள்ங்கிறதுக்கு நிறைய சாஸ்திர வாக்கியம். சரி, நானே என்னோடவன் இல்லை, நானே இன்னொருத்தருடைய சொத்துனால் அப்போ என்னை சொத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாருது சுவாமி. இது சொந்தக்காரன் தான் சொத்தை காப்பாற்றணும், சொத்து முயற்சி எடுக்காது. அப்போ ரக்ஷண பரம், ரக்ஷணத்தின் பொறுப்பு எம்பெருமானுடையது. சரி, ரக்ஷணத்தினுடைய பலம் 4 காணி நிலம் ஒத்துறது, நிலத்தை யாரோ பிடுங்கின்னு போயிடுவா போல் இருக்கு. அப்போ யார் முயற்சி எடுக்க வேண்டும்? நிலத்துக்கு சொந்தக்காரன் தான் முயற்சி எடுக்கணும். சரி, முயற்சி எடுத்து நீதிமன்றத்துக்கு போய் நிலம் திரும்ப கிடச்சி கொடுத்தனால் அந்த பயன் யாரது? யார் உடனே திருவல்லிக்கேணியில் போய் சக்கரை பொங்கல் தளிக விடுவா? நிலமா சுவாமியா? நிலம் விடாது. வேணும்னா நிலத்தில் விளைஞ்ச அரிசியை கொண்டு போய் கோவிலில் சமர்ப்பிக்கலாமே தவிர அது விடாது. அதுக்கப்புறம் அந்த சுவாமி தானே ஏற்றுக்கணும். அதனால் நான் என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு, என்னை ரட்சிப்பதன் பயன், இந்த 3ம் என்னுடையவை அல்ல. ந மம ஸ்ரீபதேரேவ, ஸ்ரீபதியான பெருமானுடையது தான் நான் சொத்து, பெருமானுடையதான் என்னை ரட்சிக்கிற பொறுப்பு, அவருக்குத்தான் என்னை அடைந்ததுனால பயன். இந்த ஈஸ்வரனுடைய கிருஷி பலித்ததுன்னு எடுத்துக்கணும். யாரான ஒரு ஜீவாத்மா மோட்சத்துக்கு போயிட்டார்னால் எதனால் போனால், எப்படி போனார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீள்? இந்த ஜீவன் ரொம்ப வருஷமாக பிறந்திருந்தாராம், மோட்சம் அடைஞ்சு விட்டாராம்னால் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரே விஷயம், ஈஸ்வரனுடைய கிருஷி இவனிடம் பலித்தது. அவ்வளவுதான் அதை சொல்லணுமா? அப்போ இவர் சரணாகதி பண்ணார், இவர் பக்தி பண்ணார், இவர் இதை பண்ணார் அதை பண்ணார், ஒன்றும் சொல்லாதே. வேற யாரோ ஆருக்காகவோ எதையோ பண்ணா இல்லை. அப்போ என்ன ஒன்றே ஒன்று அந்த இடத்துல சாத்தியமாச்சு?
ஈஸ்வரன் ரொம்ப நாளாக இவன் மோட்சம் போனன்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கார். கிருஷின்னா ஒரு உழவன் பண்ணுறது தானே கிருஷி. கிருஷி வியாபாரம், கிருஷி மந்திராலய் அப்படின்னு போட்டிருக்கா பாரு. அதை போல் கிருஷின்னா உழவு. பகவான் பத்தி உழவன், க்ஷேம கிருஷிவலன். அடுத்தடுத்தடுத்து எதோ முயற்சிகளில் ஈடுபட்டுட்டே இருக்கார். அந்த முயற்சியெல்லாம் ஒரு நாள் பலிக்கும். அது பலிக்கிற அன்னைக்கு இவன் மோட்சம் படுறான். அப்போ ஒரு ஜீவாத்மா முக்தி அடைந்தாரேன்னு சொன்னால் கிருஷி பலித்தது. கிருஷி பலிச்சுடுத்துனால் அப்புறம் முயற்சி வேண்டாம் இல்லையோ. முயற்சியே இல்லை, பொறுப்பும் இல்லை, இல்லைன்னா தூங்கலாம் இல்லையோ. இப்போ இந்த உள்ள இருக்கிற பெண் என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளிடத்தில் கிருஷி பலித்து விட்டது, ஈஸ்வரனுடைய கிருஷி பலித்தது. அப்போ மோட்சத்துக்கு போயிட்டாளானால் இன்னும் போல சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இங்கே சொர்க்கானுபவம்னா கிருஷ்ணானுபவம், சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டுட்டாள்னாலே கிருஷ்ண கிருஷி இவர் பேரில் பலிச்சுடுத்து. இவளை எதற்காக சிருஷ்டித்தானோ அந்த சிருஷ்டியினுடைய பலம் கிட்டிவிட்டது. அதனால் யோ மாமேவ அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. 15வது அத்தியாயம் புருஷோத்தம வித்யா. அதில் கண்ணன் சொல்லியிருக்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின்படி இந்த எடைப்பெண்ணு படுத்துட்டு இருக்காளாம். என்னது இது? எப்பேற்பட்ட வித்வான்களுக்கெல்லாம் அந்த ஸ்லோகம் என்னன்னு புரியல. நீர் என்னமோ எதுவும் தெரியாமல் ஒரு இடைப்பெண் படுத்துட்டு இருக்கா. அவள் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தின்படி படுத்துட்டு இருக்காளானால் அவளுக்கு அந்த ஸ்லோகமே தெரியாது, ஆனால் அர்த்தம் புரியும். ஸ்லோகம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அர்த்தம் புரியாது. அர்த்தம் புரிஞ்சுபடலாம், அனுஷ்டானத்தில் வராது. நேற்று கொண்டு பார்த்தோமே தூபம் கமழான்னுட்டு அந்த இடத்துல ஒன்று எழுதுறார். தூபம் விளக்கு, அதுலேருந்து புகை வரணும், அது கூட வந்துடும். ஆனால் அந்த புகையிலேருந்து மனம் வரணும் இல்லையோ. தூபம் வரணும், புகை வரணும், மனம் வரணும். நாம் முதல்ல உபதேசத்தை பெறணும், பெற்றத்துக்கு அர்த்தம் புரியணும், அந்த அர்த்தத்தின்படி அனுஷ்டானம் வாழணும். இருந்தால் தான் கமலருதுன்னு அர்த்தம். நிறைய படிச்சிருக்கார், ஆனால் அதன்படிக்கு இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லேன்னு விட்டால் அப்போ ஞானம் மட்டும் இருக்கு, அனுஷ்டானம் இல்லைன்னு அர்த்தம். தூபம் இருந்து கமழுதல் இல்லாத இருக்கக்கூடாது. தூபத்துக்கு புஷ்பத்துக்கே பெருமை, மனம் இருந்தால்தானே. மாணிக்கத்துக்கு சீர்மை, ஒளி இருந்தால்தானே. அப்போ புஷ்பத்துக்கும் மாணிக்கத்துக்கும் மனமும் ஒளியும் இருக்குமா போலே நம்மிடத்திலும் சேஷத்துவம் இருக்கணும். அந்த சேஷத்துவத்துக்கு தகுந்த அனுஷ்டானம், கைங்கரியம், விருத்தி இருக்கணும். இருந்ததுன்னா தான் கமழுகிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த பெண்ணிடத்துல எல்லாமே பலிச்சு போச்சு. இப்போ கண்ணன் சொல்கிற விஷயம் இவள்கிட்ட பலிச்சு கொடுத்து. கண்ணன் என்ன சொல்கிறார்? யோ மாமேவ அசம்மூடா, எந்த ஒரு புத்திஹீனனா இல்லாமல், சந்தேகத்துக்கு இடமில்லாமல், யஹா யார் ஒருத்தன், மாமேவ என்னையே, ஜானாதி அறிகிறான், புருஷோத்தமம் என்னையே யார் ஒருத்தன் புருஷோத்தமனாக அறிகிறானோ, சந்தேகத்துக்கிடமல்லாமல் கிருஷ்ணன் புருஷோத்தமன். கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்திர் அபிச்சாப்பியா கிருஷ்ணசகி கிருத்தே. கண்ணனே உலகத்தை எல்லாம் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான் என்று சந்தேகத்துக்கிடமில்லாமல் யார் தெரிஞ்சுட்டானோ, யோ மாமேவ அசம்மூடா, அவன் ச சர்வவித் பஜதிமான். ச சர்வவித், அவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். ஒரே ஒரு விஷயந்தான் அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார். கண்ணன் புருஷோத்தமன்னு தெரிஞ்சுட்டானா இப்போ அவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான்கிறார். இதைத்தான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். ஒன்றை பற்றின ஞானம் ஏற்பட்டு போச்சுன்னால் அனைத்தை பற்றியும் தெரிஞ்சுடலாம். இது சாத்தியமா? இந்த மாதிரி ஒன்று எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நன்னா இருக்கும் சுவாமி. ஒன்றே ஒன்று, திருப்பல்லாண்டு பல்லாண்டுன்னு தெரிஞ்சுண்டா இன்னும் ஒரு 100 வரைக்கும் தெரிஞ்சு போடும். இது சொன்னால் நன்னா இருக்குமோ இல்லையோ. முதல் பாட்டை சந்த சொன்னேன், எப்படியோ மனப்பாடம் பண்ணிவிட்டேன். இனிமேல் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருந்தாதி, திருவாய்மொழி எல்லாமே மனப்பாடம் ஆயிருக்குமானால் அது எப்படி சுவாமி ஆகும்? எல்லாத்தையும் படிக்க வேண்டாமானால் நீர் மட்டும் இப்போ ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டான்னு சொன்னீரும் இல்லையோ. புருஷோத்தமன்னு கண்ணனை தெரிஞ்சுட்டால் அப்போ அத்தனையும் நாள் இப்படி வச்சுங்க. திருப்பல்லாண்டு ஒரு பாட்டை தெரிஞ்சுட்டா 4000 வராது. ஆனால் திருப்பல்லாண்டால் பாடப்பட்ட பகவான் புருஷோத்தமன்னு தெரிஞ்சுனுட்டா 4000 வந்துடும். அவர் ஒருத்தரை அறிந்து கொண்டால் அத்தனை வருகிறது இல்லையோ. அதனால தான் கண்ணன் சொல்றார், யோ மாமேவ அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம், என்னையே புருஷோத்தமனாய், துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஹா அக்ஷரையேவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சதே. அனைவரை காட்டிலும் பத்த நித்திய முக்தர்கள் எல்லாரை விட அவரே உயர்ந்தவர், தன்னிகர் அற்றவர்னு தெரிஞ்சுட்டாள்னால் ச சர்வவித், அவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். அறிஞ்சுட்டா போராது, ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன, சர்வபாவேன பஜதி, அவன் வாயினால் பாடினவனாகிறான், மனத்தால் சிந்தித்தவனாகிறான்,
தூமலர் தூவத் தொழுதவனாகிறான், க்ஷேத்ராட்டனம் பண்ணவனாகிறான், புண்ணிய தீர்த்தத்தில் நீராடியவனாகிறான், யாக யஜ்யங்களை செய்தவனாகிறான், பிதிருஷ்ராத்தங்களை செய்தவனாகிறான், என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்தவனாகிறான் ஒரு விஞ்ஞானத்தாலே. அவன் புருஷோத்தமன்னு தெரிந்து கொண்டுட்டால், யோ மாமேவ அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித், அவன் அனைத்தையும் அறிந்தவனாகிறான். பஜதிமாம் சர்வபாவேன, எல்லா பிரகாரங்களாலும் எங்கிட்ட பக்தி பண்ணினவன் ஆகிறான். பாரத குலத்தில் உதித்தவனே, இந்த உயர்ந்த அர்த்தத்தை உனக்கு செல்ல விருப்பப்படுகிறேன் புருஷோத்தம வித்தியில சொல்லி, பகவான் புருஷோத்தமன்கிற ஞானத்தோடே பக்தி பண்ணினால் அனைத்தையும் செய்தவனாகிறான். என்ன, அவர் அனைத்துக்கும் கடவுள், அவர் ஒருத்தர் ஜெகத்துக்கு காரணம். அந்த காரண வஸ்துவை தெரிஞ்சுனுட்டால் அனைத்தும் தெரிந்ததாகும். நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் உட்காண்டு நம்மெல்லாம் எப்படி காசுக்கு பின்னாடி ஓடுவோன்னு எழுதிட்டு இருக்கார். இவர் எப்படி சுவாமி தெரிஞ்சின்றார்? அந்த ஊரில் அப்படி ஒன்றும் இல்லையே, அவர்கிட்டயும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆனால் யார் எதுக்கு போவான்னு பாடுறாரு என்னால் ஒரு புருஷோத்தமனை தெரிஞ்சின்றார். அதனால லோகத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியறது. அவர் மயன்மரபு அதிரெல்லாம் அருள்விக்கிறார். அத்தை கொண்டு ஆழ்வார் பாடுகிறார். இந்த பொண்ணு இப்போ கண்ணனை தெரிஞ்சுனுட்டபடியால் தெளிவாயிட்டார். கண்ணன் புருஷோத்தமன்னு புரிஞ்சுண்டா இனிமே சர்வபாவேன சர்வவித் பஜதி, அனைத்தையும் அறிந்து எல்லா பிரகாரத்தாலும் பக்தி பண்ணினவள் ஆகிவிட்டாள். இதை வானமாமல பதிகத்தை சொல்லும்போது, செய்த வேள்வியர் வையத்தேவரரா சிரீவரமங்கல நகர் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலிமினை உன்னவிட்டொன்னு மாற்ற கிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடு மலர் சிரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே நம்மாழ்வாருடைய பாசம். அதில் சொல்றார், எய்த கூவுதல் ஆவதே எனக்கெவ்வதெவ்வத்துளாயுமாய் வந்து கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே செய்த வேள்வியர் வையத்தேவரரா சிரீவரமங்கல நகர். என்னொரு பாசுரம். ஸ்ரீவரமங்கல நகர் வானமாமலை. வானமாமலையில் வாழ்ந்துருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெருமையா, செய்த வேள்வியர், அவ பண்ண வேண்டிய எல்லா வேள்விகளையும் செய்தவர்கள் ஆகிறார்கள். வையத்தேவரரா சிரீவரமங்கல நகர், அப்படி எல்லாத்தையும் பண்ணிடவர்கள் ஆயிடுவார்களானால் கண்ணன் கீதையில சொல்றாரு, யோ மாமேவ அசம்மூடா சர்வவித் பஜதி மாம், என்னையே அறிஞ்சுனுட்டா, வானமாமலை தெய்வநாயக பெருமான தெரிஞ்சுனுட்டா, அப்ப இனிமே பண்ண வேண்டியது பாக்கி இருக்குமோ? அத்தனையும் பண்ணினவர்களாகத்தானே அர்த்தம் என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாமே எங்க நோக்கி எடுத்துன்னு போறது? நாம பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டோம், புருஷோத்தமன்னு புரிஞ்சுனுட்டோம், வேற எதை பத்தி கவலை இல்லை, நிச்சிந்தையா இருக்கும், ஆகவே நிம்மதியாக உறங்குகிறார்கள். இது புரிஞ்சுது. இந்த விஷயம் இந்த உள்ள இருக்கிற பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவளுடைய நிஷ்டை என்ன? இப்போ உபாயம் அவனே என்றிருக்கில் எதற்கு பரபரப்பு, ஏன் முழித்து கொண்டிருக்க வேண்டும், அவர் தான் உபாயமாச்சே அப்படிங்கிறது அவன் நினைச்சுனுட்டா. ஆனா வெளியில இருக்கிறவா அப்படி கொள்ளவில்லை. வாஸ்தவம் தான், நீ சொல்றது ஒரு பகுதி உண்மை, ஆனால் நாணயத்துக்கு ரெண்டு பகுதிகள் உண்டே. இவா மெதுவாக ஆரம்பிச்சா. இது முதல்ல பூர்வபக்ஷின்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் சொல்லி மொத்தம் முடிக்கிற வரைக்கும் 2 நாள் காலக்ஷேபம் போகும். 2-2.5 4.5 மணி நேரம் காலக்ஷேபம் நடந்திருக்கும். நன்னா கேட்டுப்போம். அவர் சொல்றது சரியா இருக்குன்னு முடிச்சிருவா. முடிச்சுட்டு அடுத்த நாள் கார்த்தால வந்து நனு அப்படின்னு ஆரம்பிப்பா. நடுன்னா இது இப்படி இருக்குமோ வெண்ணில் அப்படின்னு விட்டாலே இது மொத்தத்தையும் இல்லேன்னு ஆக போறாருன்னு அர்த்தம். இத்தனை நாழி 4 மணி நாழி கேட்டேனே இல்லேன்னுடுவாளானால் பூர்வபக்ஷத்தை நிதானமா யாருக்கும் அவசரப்பட்டு ஓட்டாம சொல்றதுல இவாளுக்கெல்லாம் ஒரு ஆசை. ஏன்னா நன்னா பூர்வபக்ஷி என்னென்ன கேள்வி கேட்குறாலோ கேட்டுடுங்க. கேட்கறது எல்லாத்தையும் மனசுல வாங்கிடுவோம். உமக்கு என்ன ஆக்ஷேபம் சமாதானம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுன்னுட்டு இப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதுக்கு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயத்தில் ரொம்ப உறுதியும் வேணும். எப்போ பரபரப்பாக வாதாடுறதுக்கு போவோம், ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள சட்டுன்னு வெட்டுறாடோ இல்லையோ, பண்ணவே கூடாதுங்கிறார் ராமன். மெதுவாக பேசணும், ஏன் அவசரப்பட்டு பேசட்டுமே, அவன் பட்சம் என்னங்கிறத சொல்லட்டும், அப்புறம் நம்ம பட்சத்தை சொல்லுவோம். ராமனுக்கு ஒன்றில் உறுதி இருந்தது. தர்மத்தை ஸ்தாபிக்க சத்தியத்தை நிலைநாட்ட ரொம்ப நேரம் பிடிக்கும், அவசரப்பட்டால் நடக்காது. ஆனால் நல்லத்தை மெதுவாக எடுத்து சொல்லியிருந்தா இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு எடுக்கும், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு எடுக்கும். சாமர்த்தியம் வேணும். ஆனால் சாமர்த்தியத்தை வச்சுட்டே வாழ்க்கை வாழ முடியாது, சத்தியத்தை வச்சுட்டா தான் வாழ முடியும். சத்தியம் இருக்குது சாமர்த்தியம் இல்லைன்னால் நாள் பிடிக்கும். சாமர்த்தியம் இருக்குது சத்தியம் இல்லைன்னால் பேடும், இருக்கவே இருக்காது. அதனால் முதல்ல சத்தியம்தான் நமக்கு கீழே போட்டு அஸ்திவாரம் போடுவா பாருங்க, அப்புறம் கட்டடம் கட்டுவா. அஸ்திவாரம் சுமாராக இருந்தாலும் விடு பிரயோஜனம் இல்லை, உளுந்துடும். அஸ்திவாரம் நன்னா இருக்கு சுவாமி, ஆனால் ரொம்ப நாளாக அஸ்திவாரத்தோடு இருக்குது அப்படின்னாலும் பிரயோஜனம் இல்லை. மேலே கட்டடம் கட்டி ஆகணுமா? அதை போலத்தான் சத்தியங்கிற அஸ்திவாரம்.
அதை வைத்துக்கொண்டு நியாயசாஸ்திரம் தெரியும், மீமாம்சா சாஸ்திரம் தெரியும், அந்த சத்தியத்தை நன்னா எடுத்து சொல்லுவார். அப்படின்னு சொன்னால் அதுதான் மேலே கட்டப்பட்டிருக்கிற கட்டடம். ராமன் ரெண்டுலேயும் ரொம்ப சாமர்த்தியக்காரர். சத்தியத்தை விட்டே கொடுக்க மாட்டார். பேச்சு சாமர்த்தியம் அவ்வளவு. அவராலேயே ஹனுமான் கொண்டாடப்பட்டார் வாக்மி ஸ்ரீமான்னுட்டு. அப்படின்னா அவர் இன்னும் எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்கணும். அதனாலே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கு? உள்ள படுத்துன்னு இருக்கோம், கண்ணனை தெரிஞ்சுட்டோம், அவரே புருஷோத்தமன்னு புரிஞ்சுது, அவ்வளவுதான். இனிமேல் பரபரப்பு எதற்கு? இது அவா நினைவு. ஆனால் வெளியில் இருக்கிறவா நினச்சிக்கிறா, பெண்ணே ஆத்மாவிடத்தில் 2 முக்கிய குணங்கள் உள்ளனவே. எப்பவும் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதன் அடிப்படை வேதாந்தத்தை கொஞ்சம் கேட்டுண்டால்தான், ஓ மேலே இதுதான் இவ அர்த்தம் நினச்சிட்டு இருக்கா போல் இருக்கு. ஏன்னா இந்த குழந்தைகள் வேதாந்தத்தை சொல்லவே மாட்டார். ஆனால் அவள் மனசில் வேதாந்தார்த்தமான பெருமாள் உட்காந்துட்டார். வேதாந்தத்தால் சொல்லப்பட்ட விஷயம் கண்ணன். அந்த கண்ணன் என்னமோ இவாளுடைய பாக்கியம் நேர வந்து உள்ளே உட்காந்துட்டார். இப்போ நாம் ஒரு பட்டிமன்றம் வச்சுக்கலாமா? ஒரு பாசுரம், ஒரு வேத வாக்கியம் தெரியாமல் இந்த இடைச்சிகள் எல்லார் உள்ளத்துலேயும் கண்ணன் மட்டும் எப்படி வந்தார்? வந்தது நியாயமா, வந்தது தப்பா அப்படின்னு பட்டிமன்றம் வச்சுருவா. 1ஆம் தேதி சங்கராந்தி அன்னைக்கு வந்துவிட்டா நாம் எல்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன சத்தம்? அங்கே பேசுறது எப்படி பேச வேண்டிய முறை என்ன, மெதுவாக பேச வேண்டுமா, ராமன் எப்படி பேசினார் அப்படின்னு போட்டி வச்சிருப்பா. ஆனால் அந்த போட்டியில் பேசுகிறவர்கள் ராமன் நிதானமாக பேசணும்னு சொன்னார்னு இப்போ சொன்னேன்னு இல்லையோ. ஆனால் அங்கே பேசின்னு இருக்கிறவா இவர் பேச ஆரம்பிச்சு கூட அவர் வெட்டிடுவார். அவர் பேச ஆரம்பிக்கிறத வெட்டிடுவார். கடைசியில் என்ன பேசி முடிவு பண்ணுவாள்னார், இப்படி வெட்டி பேசி ராமனே நன்றாக பேசுவன்னு முடிவெடுத்தேன்வர். அவர் இப்படி பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார். அப்போ அதன்படி பேச வேண்டாமன்னால் அப்படி இல்லை. நிதானப்படு. ஆத்மாவுக்கு ஞாதிருத்துவம் இருக்குது. ஆத்மா மகா ஞானி. இது எல்லாத்தையும் நேர்த்தி பார்த்துட்டோம். சுடர் விளக்கு எரிகிறதே, தூபம் கமழுகிறதே. ஆத்மாவுக்கு ஸ்வரூப ஞானம்னா என்ன, ஆத்மாவுக்கு ஞானம்னா என்ன, ஆத்மாவே ஞானம்னா என்னங்கிறத பார்த்தோமா? அப்போ அந்த ஆத்மா முழுவதும் எது இருக்கார்? தத்குணசாரத்வாத்து தத் வியபதேசா. அவர் ஞானமயமாக இருக்கிறதுனாலே விஜானம் யஜ்ஞன் தனுதே என்று சொல்கிற அளவுக்கு அவரே ஞானம் வாஸ்தவம். அப்படி ஞானமாக இருக்கிறவர் அந்த ஞானம் எதை பற்றினதாக இருக்கணும்? இது மண்டபம்னா, இது எல்லாம் ஒலிபெருக்கினா, இது புஸ்தகம்னா என்னன்னு ஞானம் இருக்கணும்னால் ஈஸ்வரனுக்கு சேஷங்கிற ஞானம் இருக்கணும். அப்படின்னா தான் அவனை ஞானின்னே ஒத்துப்பா. ஞானி ஞானின்னு யாரை சொல்கிறோம்? இப்போ விஞ்ஞானி, மெய்ஞானி. ஞானினால் அவருக்கா 1 2 3 4 108 வரைக்கும் சொல்லுவார். ஞானின்னா சொல்கிறோம், சரி வாஸ்தவம் தான். 16ஆம் வாய்ப்பாடு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு கணிப்பொறியை எடுக்காமல், கைபேசியை எடுக்காமல் 16ஆம் வாய்ப்பாடு சொல்லிட்டா பிரம்மஜானி. அப்பா அது கடைசியில் ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா தான் இதுவே வரும். இப்போ அந்த நிலைமையில ஆயிடுத்து. ஆருக்கு 2 நாளே தெரியலையே. நன்னாங்கு 16க்கே கையில் இருக்கிறத தட்டித்தான் பதில் சொல்கிறா. அப்படி இருக்கிறச்சு இது பெரிய விஷயம் தானே. அப்போ எதை தெரிஞ்சிருக்கணும்னா, ஒரு பக்கம் ஆத்மா ஞானமுடையவர்னு தெரிஞ்சு விட்டார். அதே ஆத்மாவுக்கு இன்னொரு முக்கிய குணம் இருக்குது. முக்கியமான ஸ்வரூப குணமே இருக்குது. என்னவெனில் சேஷத்துவம். ஆத்மாங்கிறது பகவானுக்கு அடிமை. இதை தெரிந்து கொண்டால்தான் ஞானம். ஞானம் ஆத்மா சேஷம்னு தெரிந்து கொண்டா ஞானம். இப்போ இந்த பெண் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கா? ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தினால என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் அச்சேதனத்துக்கு சமமாக இருந்தேன். எல்லாம் பிரளய காலத்தில் அச்சேதனத்துக்கு சமமாக இருந்தேன். பகவான் என்னை படைத்தார். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். பிரளயத்தின் போது நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம்? அச்சித்துக்கு சமமாக. அப்புறம்தான் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்போ படைக்க தொடங்கும் போது எதற்காக என்னை படைத்தார்? படைச்சத்துக்கு ஏதோ பயன் இருக்கணும் இல்லையா? அதுவா பெருமானையே புருஷார்த்தமாக கொண்டு, அவரையே பிராப்பியமாக கொண்டு அவரை அடைய வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்படக்கூடாது. இருக்குங்கால் ஆத்ம குணங்களோடு வாழ வேண்டும். இந்த நன்மைக்காகத்தான் பெருமாள் படைச்சார். இதைத்தான் பிராப்பிய ஞானம், புருஷார்த்த ஞானம்னு சொல்லுவா. நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. ஆத்மா ஞானமுடையவர். இந்த ஞானத்தால் எதை தெரிஞ்சுக்கணும்? முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது புருஷார்த்தத்தை. யாருக்குமே ஞானம் இருக்குன்னாலே அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4ல் எனக்கு எது புருஷார்த்தம்னு தான் தேடுவா. வழியை முதல்ல தேடுவீளா, போய் சேர வேண்டிய இடத்த முதல்ல முடிவு பண்ணுவீளா? எப்பவும் போய் சேர வேண்டிய இடம் முடிவு பண்ணாதான் வழி. இப்போ எப்போ தெரியுமா வழியை தேடிட்டு எங்கே போகிறோம்னுவா? கார்த்தால வீட்டில் சண்டை இருந்தால் வாசலில் கிளம்பி போயிடுவா. உத்திரியத்தை எடுத்துன்னு போனார், சுவாமி எங்கேயோ வெளியில் போயிருக்கார். எங்கே போயிருக்காருன்னு நம்ம கேட்டுனாள், கால் போக்க போல போனேன்னு. எங்கே போனோன்னு தெரியாதான்னார். அது தெரியாது, ஏதோ இப்படி போயிட்டு வருவோங்கிறதுக்காக போனேன். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லை சண்டை போட்டதெல்லாம் தப்பு போட்டிருக்குன்னு திரும்பி வந்துடுவாளோ இல்லையோ. அப்போ எப்போ நம்ம மனசு கிளேசத்தில் இருக்கோ
அப்பதான் இலக்கு இல்லாம போவோம். மனசு கிளேசத்துல இல்ல, இலக்க முடிவு பண்ணிட்டு தான் கிளம்புவோம். கிளம்பின பிற்பாடு வழிய முடிவு பண்ணணும். இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அப்ப ஜீவாத்மா ஞானமுடையவன், ஞானஸ்வரூபனா இருக்கார். அவருக்கு முதல் தேவை எது? எது புருஷார்த்தம்னு தெரியணும். எது இலக்கு, எது பிராப்பியம்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்ட அப்புறம் அதுக்கு வேண்டிய உபாயத்தை யோசிக்கணும். இந்த பிராப்பியம், இந்த புருஷார்த்தம் எனக்கு கிடைக்கணும்னால் எந்த உபாயத்தால் கிடைக்கும்? அதனால் நீங்கள் வரிசை வச்சுக்கணும். ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானம்ங்கிறத முதல் படி போட்டுங்க. அந்த ஞானம் எதை பற்றியது? சேஷன். ஆத்மா பகவானுக்கு சேஷன். எப்போ சேஷன்னு தெரிஞ்சுட்டேனோ அப்போ கைங்கரியமே புருஷார்த்தம், அவருக்கு தொண்டாற்றுவதே புருஷார்த்தம். அதுதான் அடுத்தது தெரியணும். ஆத்மா ஞானமுடையவர், அந்த ஞானம் சேஷன்கிற ஞானமாக இருக்கணும். சேஷத்துவம் புரிஞ்சுதுனாலே கைங்கரியம், அவரை அடைந்து தொண்டு செய்வது பலமாக இருக்கணும். இனிமே யோசிக்கணும் அதுக்கு உபாயம் என்ன என்றால், இதோ கர்மயோகம் ஒரு உபாயம், ஞான யோகம் ஒரு உபாயம், பக்தி யோகம் ஒரு உபாயம் அப்படின்னு தேடிந்தேன். அதெல்லாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு புரிஞ்சுது. அதெல்லாம் தள்ளி தள்ளி தள்ளிவிட்டு பகவானே உபாயம் அப்படிங்கிற உண்மைக்கு வந்துட்டேன். பகவானே உபாயம்னு தெரிஞ்சின்றால் சித்த சாதன ஸ்வீகாரம் பண்ணினவர்கள், அவரே உபாயம். ஆகவே சரணாகதி அனுஷ்டித்தேன், அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். என்ன உபாய புத்தி வந்துடுத்தா? இப்போ அவர் உபாயம்னு தெரிஞ்சுக்கிறது தான் இவளுக்கு தேவைப்பட்டது. உபாயம் எதுன்னு தெரிஞ்சுனுட்டார், உபாயம்னு பற்றி விட்டார், சரணாகதி முடிஞ்சது. இந்த பொண்ணு உடனே என்ன சொல்கிறா? ஆக ஆத்மாவுக்கு ஞானம், ஞானத்திலேருந்து சேஷத்துவம் தெரிஞ்சுட்டேன், சேஷத்துவம்னா கைங்கரியமானு புரிஞ்சுட்டேன், கைங்கரியம் பண்ணி அவர் அடையறதுக்கு வழி என்னன்னு தேடினேன், மற்ற வழியெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுனுட்டேன், மற்ற வழியை தொடக்கூட மாட்டேன், ஏன்னா என்னால் அது முடியவும் முடியாது, எனக்கு அது பொருத்தமும் இல்லை, எனக்கு அது பிராப்தியும் இல்லை. ஆகவே நீயே உபாயம்னு வந்தேன். நீயே உபாயம்னு சொன்னாலே பாரம் படுத்து பயம் படுத்து ஆகவே தூங்குகிறேன் சொல்லிட்டு அவ தூங்கிவிட்டா. இப்போ இந்த வட்டம் முடிஞ்சு போச்சு அவளை பொறுத்த வரைக்கும். அதை தூங்கிவிட்டா. வெளியில் இருக்கிறவா யோசிக்கிறா, இந்த வட்டத்துக்கு வெளியில் முக்கியமான ஒரு கட்டத்தை விட்டுடியேங்கிறாவா. எல்லாம் நன்னத்தான் இருந்தது. இப்போ அப்போ உபாயம் அவனே பற்றிவிட்டேன்னு சொன்னியே, எதற்கவனை உபாயமாக பற்றினாய்? அதுவா கைங்கரியம் புருஷார்த்தம், அது கிடைக்கணும்னு தான் பற்றினேன். தூங்கி போயிட்டியானா அந்த கைங்கரியத்தை யார் பண்ணுறது? நீ தூங்கினேங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ தூங்கினது உபாய புத்தியாலே. ஆனால் உபாய புத்தி வந்தது தூங்கிறதுக்கு இல்லை, உபாய புத்தி வந்தது உபாயமாக எதையும் செய்வதிலிருந்து தூங்கிறதுக்கு. அதுக்குத்தான் செய்தோமே தவிர நாளைக்கு உபாயம்னு பற்றினே அதனால தூங்கி போயிட்டேன்னு விட்டால் அப்புறம் கைங்கரியத்தை யார் பண்ண வருது? சரி, இல்லாமல் போகிறது என்ன? ஓ, முதலுக்கே மோசம். ஜீவாத்மாவை ஞானின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஞானத்தாலே உபாய புத்தி வந்து தூங்கிட்டேன் நீ சொல்கிற. ஆனால் ஜீவாத்மாவுடைய ஞானத்துக்கு எதை தெரிஞ்சுட்டே? சேஷத்துவம். அப்படின்னா நான் அடிமைங்கிறது. நீ தூங்கிட்டியானா அடிமை தூங்கிண்டா ஆண்டான் தான் முடிச்சுட்டு இருக்கணும். ஆண்டான் தூங்கணும்னா அடிமைன்னா எழுந்துட்டு இருக்கணும். அப்போ தலைவர் தூங்கணும்னு சொன்னால் தொண்டர்கள் முடிச்சுட்டு இருக்கணும். வாசலில் வாசல் காப்போன்னு வச்சுருப்போம் பார்த்துக்கிறதுக்காக. ராத்திரி 9 மணிக்கு வருவார், கார்த்தால் ஒரு 7 மணி வரைக்கும் இருப்பார். அநேகமாக வந்திருப்பார்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா, வச்சிருப்பா. அவர் அப்படியே ராத்திரி போய் பார்ப்போம், அவர் முடிச்சுட்டு இருக்காரா, அவர் தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு. முதலாளி தூங்காத போய் பார்த்துட்டு வரணும். அவர் சரி தூங்கிட்டு இருந்தார்னு வச்சுங்க, ஓஹோ இவர் தூங்கி போயிட்டாரேங்கிறதுக்காக முதலாளி முழிச்சுட்டு இருக்கணும். முதலாளி தூங்கணும்னா வாசலில் இருக்கிறவங்க முழிச்சிருந்தா தான் உண்டு. அதனால் தொண்டர்கள் விழித்து கைங்கரியம் பார்த்தால், பரபரப்பாக செய்தால் சுவாமி தூங்கலாம். நீ இப்போ என்ன பண்ணிட்டே? உபாய புத்தியால் தூங்கி போயிட்டே. ஆனால் இந்த உபாயத்தை பற்றினதுக்கு பலன், உபாயத்தை பற்றினதுக்கு பலன் கைங்கரியம்னா, நீ சேஷத்துவம் சேஷத்துவம்னு சொல்கிறது கைங்கரியத்தில் போய் முடியலையேனால் நீ பண்ண உபாயமே வீண், அவரை பற்றினதே பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று சேஷத்துவம் பலிக்காது. சேஷத்துவம் பலிக்கணும்னா கைங்கரியம் பண்ணணும். உபாயத்துக்கு பெருமாள் பலன் கேட்குறார். அப்போ ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு சொல்லியிருக்கே. இது இத்தனை சேரப்பாரு, ஒரு பாதியோட நீ நிறுத்திட்டே. அப்போ வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, பிராப்பியம் அவனேன்னு தெரிஞ்சால், புருஷார்த்தம் அவனேன்னு தெரிந்தால் தூக்கம் எப்படி வரும்? அதனால் இப்போ மாற்றி மாற்றி ஒரு நிமிஷம் தூங்குவோம் முழிச்சுடணும், தூங்குவோம் முழிச்சுடணும். ஏன்னா உபாயம்னு தோணச்செல்லாம் தூங்கி போடணும், புருஷார்த்தம்னு தோணச்செல்லாம் முழிச்சுடணும். ஓ, அவர் கைங்கரமணம்னு சொல்லச்செல்லாம் முழிச்சுக்கணும். இல்லை இல்லை அவர் தான் அவர் தான் உபாயம், இன்னொன்னத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லச்சே தூங்கி போடணும். இப்படி மாற்றி மாற்றி கூட பண்ணுவாளானால். அப்படி இப்போ தாமரை கார்த்தாலையான மலர்றது, சாயங்காலமானா கூம்பிப்படுறது, இந்த மாற்றி மாற்றிங்கிறது இதில் மட்டுமே இல்லை, நிறைய விஷயத்தில் இப்படி தான். இப்படியும் புத்தி வரும், அப்படியும் புத்தி வரும். பண்ணணுமா வேண்டாமா, பண்ணணுமா வேண்டாமா, பெருமானிடத்தில் சரணாகதி. நான் என்ன பண்ண போகிறேன்? இது ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் விசாரிக்கும் போது, நான் பெருமான் திருவடிகளே உபாயம்னு பற்றினேன்,
பற்றினேன்னு சொல்லிட்டார் ஆழ்வார். ஒரு நிமிஷம் யோசிச்சவர், எங்க நான் பற்ற? நான் பற்றினேன், நான் கொண்டு போய் அவங்ககிட்ட சமைச்சுட்டேன்னு சொன்னால் இதுவும் அவனுடைய சொத்தா இருக்கு. அவர் சொத்தை கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சேன்னு சொல்றதுல என்ன சாமர்த்தியம் தெரியலையே. யாரோ ஒருத்தருது மெதுவாக அவர் சத்தம் காட்டாத இருக்கிறச்சு அதை எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்து எங்கிட்ட வச்சுட்டு சத்தம் போட்டார் அவர். ஏது 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 இங்கே காணும், துணியை உணர்த்திருந்தேனே காணமே காணமேன்னார். 2 நாள் கழிச்சு சத்தம் இல்லாத கொண்டு போய் அவர்கிட்டயே வச்சுட்டு, பத்தியா நான் அவருக்கு எப்பேற்பட்ட பரிசு கொடுத்தேன்னா, அவர்கிட்டேருந்தே எடுத்துன்னு வந்துட்டு அவர்கிட்ட எப்படி பரிசு கொடுக்க முடியும்? அதுவும் கூடாதுன்னு தோணும். ஆனா எப்பப்ப இந்த சம்சாரத்தை கண்டு பயம் வருதோ ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னு தோணும். எப்பெல்லாம் இந்த ஆத்மா அவருதுன்னு தோன்றதோ, ஓ நான் எத்த கொடுக்க போறேன்னு தோணும். இப்படி மாத்தி மாத்தியே நடந்துட்டு இருக்கே. ஆச்சாரியன் நமக்கு பண்ணின உபகாரத்தை பார்க்கச்சே கண்டிப்பா கூடவே இருந்து எல்லா கைங்கரியமானம்னு தோணும். ஆனால் அவர் எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கச்சே, என்னத்தை பண்ணி நான் ஈடுகட்ட போறேன்? இதை 2வது பிடிச்சுன்னு எல்லாரும் என்ன பண்ணுறா, அதனால பண்ண வேண்டான்னு விட்றான். எத்தனை அவர் பண்ணியிருக்கிற உபகாரத்துக்கு நாம் எதை பண்ணி திருப்ப செலுத்த முடியும்? அதனால் வேண்டாமே சுவாமின்னு விட்டால், இல்லை இல்லை அப்படி இல்லை, பண்ணியிருக்க உபகார கௌரவம் மனசில் பட்டு பண்ண போனோம். ஆனால் பண்ணிட்டோங்கிற எண்ணம் கூடாது, பண்ணி முடிச்சுட்டோங்கிற எண்ணம் கூடாது. எத்தனை பண்ணாலும் சிறிதே அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யணும்னு இதை 2ஐயும் தான் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இப்படியா அப்படியானுடே தான் போயிட்டு இருந்தாகணும். இப்போ லௌகிக்கம் வைதிகம் 2ம் தான் இருக்கும். இப்போ ஒரே எதிரியாக உபன்யாசத்துக்கே போயிருந்தா வீட்டில் சண்டை வந்துடும். அதுக்குன்னு சண்டை வர்றதேன்னு பார்த்து போகாத இருந்தா பெருமாள்கிட்ட சண்டை வந்துடும். இப்போ இவர்கிட்ட பார்த்துக்கிறதா அவர்கிட்ட பார்த்துக்கிறதானால் முதல்ல இந்த 2ம் வெவ்வேறேங்கிறத மாற்றணும். இதான் அவருங்கிறது வேற வழி, குடும்பங்கிறது வேற வழி, லௌகிக்கம் வேறே வைதிகம் வேறேன்னு 2 வெவ்வேறு மார்க்கமாக. அது தெற்குன்னா இது வடக்குன்னு பார்த்தாலே ஆகாது. இது 2மே கிழக்கு தான். இதை தாண்டி கிழக்க அங்கே போகணும். ஸ்ரீரங்கத்தில் கிளம்பியாச்சு, திருவெந்தளூர் சேவைக்கு போகணும். அப்பாலரங்கரை சேவிச்சுன்னு திருவெந்தளூர் போவோமே. கிழக்க போனால் அப்படியே சேவிச்சு கும்பகோணம் போனால் ஆச்சு. இப்போ அப்படின்னா தான் நடக்குமே தவிர, இல்லை இல்லை சுவாமி இது மேல்கோட்டை அது திருக்கணபுரம் அப்படின்னா இது மேற்கு அது கிழக்கப்படும், 2 வழியில் போனால் போக முடியாது. இப்போ அடி எங்கேருந்து புறப்பட்டேன், ஆழ்வார் திருநகரில் உற்சவம் நன்னா நடக்கிறதான், அத்தியனோத்சவம் சேவிக்கலாங்கிறதுக்காக கிளம்பினேன். அது வடக்கு நோக்கி திருமலைக்கு போயிட்டு அந்த மார்க்கமாக போகிறேன்னா அது மார்க்கமே இல்லை. இது வடக்கு அது தெற்கு. அதனால் 2ஐயும் ஒரு மார்க்கமாக நம்ம லௌகிகம்னு குடும்பத்தில் எதை வச்சுட்டு இருக்கோமோ அதை கொண்டே, அதுவும் வைதிகத்துக்கு ஒரு வழி தான். 10வது படிச்சுட்டு 12வது போகிறோம், ஒன்றும் விரோதம் இல்லையே. அது என்னது 10வது தாண்டணும்னு சொன்னீர், இப்போ 12ங்கிறீர். என்னால் 10 தாண்டித்தான் 12, 12 தாண்டித்தான் கல்லூரி. நிறைய லோக கருக இருக்கக்கூடாது இல்லையோ. உலகத்திலேருந்து யாரும் வெச்சிடவும் கூடாது. இப்போ இந்த பாட்டில் என்ன இருக்குது, சுவர்க்கம் பூகுன்னு அம்மனாய் தேற்றமாய் வந்து திறான்னு முடியறது இல்லையோ. அங்கே வியாக்கியானம் பண்ணுறார், லோக அனுவர்த்தனம் பண்ணணும் ஆனால் கர்கை இல்லாத அனுவர்த்தனம் பண்ணணுங்கிறார். நாம் லோகத்தை அண்டி வாழாது இருக்க முடியாது. இங்கே தான் இருந்தாகணும், இங்கே தான் நம்ம கர்ம ஞான பக்தி சரணாகதி எல்லாமே இங்கே தான் பண்ணி ஆகணும், இங்கே தான் சாப்பிட்டாகணும், எல்லாம் இங்கே தான். ஆனால் அதை போல் நாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறச்சேவே வைதிகர்களும் நம்ம வெய்யராப்பில் நடந்துடக்கூடாது, லௌகிகர்களும் வெய்யராப்பில் நடந்துடக்கூடாது. அதை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோ. இதுக்கு அதுக்குமா அதெல்லாம் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாப்போ, இதையும் அதையும் எப்படி சமாளிப்பது, வேலைக்கும் போயாக வேண்டும், வீட்டிலும் இருந்தாக வேண்டும், அதே மாதிரி இப்போ கோவிலுக்கும் போயாகணும், எப்படி சமாளிக்கிறதுனால் கையிலேயே ஒரு பையில் கச்சை துணியை வச்சுக்கோ. வேலைக்கு போயிட்டு வரச்சே கோவில் வாசலில் காலமிண்டு கச்சத்தை மாற்றின்னு உள்ளவா, இப்படிதான் அவள் சொல்கிறது. இப்போ இதையும் அதையும் சமாளிச்சுக்கணும்னு சொன்னால் இப்படியும் மாற்றிக்கோ அப்படியும் மாற்றிக்கோ. உனக்கு சாயங்காலமான வரவேற்பு கல்யாணத்தில் வச்சுருக்காளா, அதுக்கு உடை நடை உடை பாவனை எல்லாம் வேறு. கார்த்தால முகூர்த்தம் வச்சுருக்காளா, நடை உடை பாவனை எல்லாம் வேறு. இப்போ ஆண்டாளுக்கு எப்படி ஒரே எதிரியாக மாறி போச்சோ, 29 பாட்டு இடைச்சி பாவனை, ஒரு பாட்டு பிராமண பாவனைங்கிற மாதிரி நம்ம அந்த முகூர்த்தம் நடக்கிற 1.5 முன்னாடி எல்லாம் மடிச்சார் கழிடுவா, கச்சம் கழிடுவா, எல்லாம் பண்ணிடுவா. முடிஞ்ச உடனே திடீர்னு ஒரு 10 நிமிஷம் எல்லோரும் காணப்படுவோம். எங்கேயோ காணமேனால் மொத்த நடவுட பாவனை எல்லாத்தையும் மாற்றின்னு வந்துடுறாள் இல்லையோ. அதை போல் நம்ம ஏதோ இதுக்கும் அதுக்குமா பண்ணிக்க வேண்டியது போகுது. அப்போ ஓரெண்ணம் பகவானே உபாயம்னு தோணும் போது தூங்கி விடுறான். அவரே பிராப்பியம், அவர் கைங்கரியம் பண்ணுறதே புருஷார்த்தம்ங்கிறது புரிஞ்சதுனால் அப்போ பரபரக்கிறான். அப்படி பரபரக்காத இருக்கலாமானால் பிராப்பியத்தில் துறை இருக்கிறவன் கண்டிப்பாக பரபரப்பான். பகவானோ பிராப்பியம், அவரை அடையணுங்கிற துடிப்பு, அந்த துடிப்பு இருக்கிறவனுக்கு பரபரப்பு வரும். வரலேன்னு வச்சுங்க, ஒருத்தர் சரணாதி பண்ணார், நிச்சயமாக கொடுப்பாருங்கிற எண்ணத்தோட நிச்சயத்தே அறந்துட்டார். அவர் கைங்கிறதுக்கு பரபரக்கவே இல்லைன்னால் எவ்வளோ எழுதுறா தெரியுமா, அப்போ அச்சேதனத்துக்கு சமம்னு ஆயிடுவனேங்கிறார். அதுவும் தான் பரபரக்காது, நீயும் பரபரக்க மாட்டே, அச்சேதனத்துக்கு ஞானம் கிடையாது. அந்த ஞான காரியம் அப்போ எதை சொல்கிறார்,
ஞானத்தினுடைய வெளிப்பாடு பகவானே உபாயம்ங்கிற புத்தி, இது ஒன்று. ஞானத்தின் வெளிப்பாடு ஆகவே அவரை சீக்கிரம் அடையணுமே சீக்கிரம் அடையணுமே, அந்த கைங்கரியத்தை பண்ணணுமேங்கிற பரபரப்பு. இதைத்தான் பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும் பேற்றுக்கு துவரிக்கையும். பேரு தப்பாது, கண்டிப்பா பெருமான் கொடுத்துருவார் என்கிற துணிச்சலோடு இருக்கணும். அதே சமயம் பேற்றுக்கு துவரிக்க வேண்டும், பேரு கிடைக்கணுங்கிற துறை இருக்கணும். எதனால துவரிக்க வேண்டும், எதனால துவரிக்க கூடாது, அதை ரெண்டையும் சேர்த்து சொல்றார். எதுக்கு நான் துவராங்கிறது ஒரு பரபரப்பு, ஒரு ஈடுபாடு, ஒரு அவசரம், வேணும் வேணும் வேணும். எத்தனையோ விஷயத்தை பற்றி அப்படி அவசரப்படுறோம். ஆனால் பகவத் விஷயத்தில் கைங்கிறதுக்கு வரும்போது அப்படி நாம் அவசரப்படலை. நாம் அவசரப்படாத காரணம் லௌகிக புத்தி, விஷயாந்தரத்தில் இருக்கிற விருப்பம், அவரை பற்றி அவ்வளவா ஈடுபாடு இல்லாமை, அதனால் அவசரப்படலை. இதே பெரிய பெரிய உபாயத்தில் திருட அத்தியவசாயம் இருக்கிறவாளும் அவசரப்பட மாட்டா. அவ ஏன் படலை, ரெண்டு அழகா பிரித்து சொல்கிறார் இங்கே வியாக்கியானத்தில். யாரெல்லாம் அவசரப்படாமல் வெறும விட்டுருக்கான் பகவானிடத்தை, எந்த எண்ணத்தினாலும் அவன் விட்டுடுறான். எதுக்காக நாம் அவசரப்படணும், கிடைக்கணுமேனு பரபரக்கணும். பொதுவாகவே சிலருக்கு உள்ளமே பரபரப்பு. எதற்கெடுத்தா இப்போ இங்கே வரான்னு வச்சுங்களேன், வர்றதுக்குள்ளே பரபரப்பா, எதையானு கையில் எடுத்தால் கீழே போட்டுருவா, உட்காரச்சே தடால்னு சத்தம் போட்டுருவா, ஏன் வரும் தெரியாது, திடீர்னு திகச்சே சொல்லுவா. அதெல்லாம் லௌகிக இயல்பு, அதெல்லாம் சரீர ரீதியான பரபரப்பு. அவ்வளவே மனசில் எதை கேட்டாலும் அவளுக்கு தாங்கா சுவாமி, ஒரு விஷயத்தான் அவளுக்கு சொல்லவே சொல்லாதீங்க, முடிஞ்சா அவள் பேரே சொல்லாதீங்க அப்படின்னு விட்டுட்டாள். அப்படிலாம் தாங்காது இருக்கிறதுல அது சரீர ரீதியாக வியாதி உடம்பு ஏதோ இருக்கலாம். இப்போ ஆனால் அடியை சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஞானத்தினால ஏற்பட்ட நிதானம். நாம் பகவானை உபாயமாக பற்றிருக்கோம். இனி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஒருவேளை யார் நமக்கு ரக்ஷகன், நாம ரக்ஷகன் இருந்தால் நாம காப்பாற்றிக்கணும்னா அதுக்கு முயற்சி எடுக்கணும், பரபரக்கணும். இல்லை, இப்போ நான் ஞானத்தால் தெரிஞ்சின்றதே ஈஸ்வரன் ரக்ஷகன் விடு. இத்தனை நாள் படித்து பகவானே ரக்ஷகன்னு புரிஞ்சுனுட்டேன். அப்போ ரக்ஷணம் இருந்ததுன்னா தானே நான் பரபரக்கணும். எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, ரக்ஷணம் அவனதானபடியால் நான் பரபரக்க தேவையில்லை. ரக்ஷகன் அவன், என் எத்தனை வேண்டாம். சரி, எங்கிட்ட பொறுப்பு இருக்கா, நான் சுவாமியானால் நான் சேஷன். எப்போ நான் சேஷன் ஆயிட்டேனோ அப்பவும் எனக்கு முயற்சி இல்லை, பிரயத்தனம் இல்லை. அவர் சேஷியாக இருக்கிறவர் தான் முயற்சி எடுத்து ரட்சிக்கணும். சேஷனாக இருக்கிறவன் முயற்சி எடுக்க மாட்டான், அதனாலேயும் வாண்டான்னுட்டான். இப்போ இது இத்தனையும் அவர் சொல்கிறது நல்ல விஷயந்தான் சொல்லிட்டு இருக்கார். அவரை ரக்ஷகன்னு தான் தெரிஞ்சுக்கணும், என்ன சேஷன்னு தான் தெரிஞ்சுக்கணும், உண்மை. ஆனால் அதை தெரிஞ்சின்றாலும் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற புரிதல் கூட சட்டுன்னு தடம் மாதிரி வேற தப்பான புரிதலில் கொண்டு போய் விட்டுடலாம்னு சொல்லிட்டு இருக்கார் அவர். இது ரொம்ப வசந்த புரிதல் தான். ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாம் சரணாகத்தின்னு ஒன்று சொல்லிட்டு ஆகவே எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கா. இல்லைங்கிறதான் இத்தனை நாள் பண்ணி அவர் சொல்லிட்டு இருக்கார். எதுவும் பண்ண தேவையில்லைன்னா மோட்சத்துக்கு போய் சேர உபாயமாக எதையும் பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான் அதை வச்சுக்கணுமே தவிர எதுவுமே பண்ண தேவையில்லை. சாப்பிடாதீங்கோ அப்படின்னார். 30 நாளுமா அப்படின்னார் ஒருத்தர். சுவாமி, ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாதீங்கோன்னு சொன்னேன், அப்போ அதை சொல்லவே இல்லையே நீர். சாப்பிடாதீங்கோன்னு சொன்ன உடனே எதன்னு சேர்த்துக்க வேண்டாமா, அதை போல் ஒன்று பண்ண வேண்டாம்னு சொன்னால் எதுன்னு தெரிய வேண்டாமா. மோட்சத்துக்கு உபாயமாக போகிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆனால் அதை தவிர பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன், இந்த ஞானம் இந்த புரிதலால் அதெல்லாம் நடக்கிறது. பகவானே ரக்ஷகன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம எத்தனை இல்லை. பகவானே சேஷன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம எத்தனை இல்லை. அது கூட புரிஞ்சுது சுவாமி. என் விரோதி பகவானை அடைய ஒட்டாமல் ரொம்ப நாளாக விரோதிகள் தடுத்துட்டுருக்கே. அனாதிகால பாபம், கர்ம, ஜன்ம, வாசனா, ருச்சி, காம, குரோத, அகங்காரம், மமகாரம், இதெல்லாம் ஒரு கோஷ்டி இருக்குது. இதை தாண்டினா தான் பெருமானை அடைய முடியும். தலைக்கு மேலே போயிட்டா ஷான் போனா என்ன, முழம் போனா இல்லை, கவலைப்படாது இருன்னு இல்லையோ. அதை போல இப்போ நான் இப்போ வாங்குறேன், இப்போ 35 40 வாங்கினா தேறிடுவேன், பரீட்சையில் தேறிடுவேன். 35 கிட்ட வாங்குறேன், கொஞ்சம் முயற்சி பண்ணு தாண்டிவிடலாம் சொல்லுவா. 5 வாங்குறேன், இப்படின்னா இப்போ முயற்சி எதுக்கு பண்ணணும், இப்போ எப்படியும் ஆக போகிறது இல்லை, பேசாத படிப்பை நிறுத்தி விடுறது நல்லது அப்படின்னு முடிவு வந்துட மாட்டாளா. அதே போலத்தான் இங்கேயும் இப்போது நமக்கு எதை அடைய போகிறோம், பகவானை. அதுக்கு தடங்கலாக எது இருக்குது, ஒரு 4 பாபம் இருக்கான், முயற்சி எடுத்து அதை தொலைச்சிட்டா போயிடலாமான்னால் என்ன முயற்சி நான் எடுத்தாலும் தாண்ட முடியாத விரோதி. அப்போ விரோதியினுடைய பிராபல்யம் அதை பார்த்தாலும் கை ஓஞ்சி உட்காந்துடுறேன். இப்போ எதனால் கை ஓய்ந்து போகிறேன், ஏன் நான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்னா இன்னென்ன காரணங்களை சொல்கிறார். அவரே ரக்ஷகன்கிறதுனாலே கை ஓஞ்சி போச்சு, நான் சேஷன்கிறதுனாலையும் பண்ண வேண்டியதில்லை கை ஓஞ்சி போச்சு.
விரோதி சின்னவரெல்லாம் இல்லை, ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்கேன் நிறையா, அதனாலேயும் கை ஓஞ்சி போச்சு. இது ஒவ்வொன்றையும் இந்த பொண்ணு யோசிக்கிறா. அப்போ நான் ஏன் பண்ணணும்? நியாயமாக சிந்திச்சிருக்கா. ஏன்னா ஞானத்தின் வெளிப்பாடாக இதுதான் வரும், இதில் தான் பெரிய ஆபத்தே அடங்கியிருக்கு. இப்படின்னு சொல்லிட்டால் ஒரு கைங்கிறதுக்கும் ஒத்தனம் வரவும் மாட்டான். யார் இதை சொல்லிண்டே பேசாமல் இருந்துருவா. அந்த கைங்கிறதுக்கு வராட்டா என்னன்னால் அடிப்படைக்கே கோளாறு. இவன் சேஷத்துவங்கிறது சித்திக்கணும்னாலே கைங்கரம் மண்ணாத்தான் சித்திக்கும். அந்த கைங்கரம் கிடைக்கணும்னு தான் இவர் சரணாகதியே பண்ணியிருக்கார். ஆனால் சரணாகதி பண்ண வேகத்தில் ஒன்று பண்ண வேண்டான்னு உட்காந்துட்டார். அப்போனா இந்த வட்டத்தை சரியாகவே புரிஞ்சிக்கலேன்னு ஆயிடாது. அப்போ முதல்ல புருஷார்த்தம்னு தெரிஞ்சுட்டோம், அதற்கு உபாயமாக பற்றிருக்கோம். அந்த உபாயமாக எதேதோ மார்க்கம் இருக்குது, அதெல்லாம் தேடின்னு போகாதே, இவனே மார்க்கம்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு சொன்னால் கடைசியில் இத்தை பிடிச்சுன்னுட்டு கைங்கிறத்தையே விட்டுட்டோன்னால் ஆழ்வார் பாசுரத்தில் மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே என் பணி எண்ணாது அதுவே ஆட்செய்ய மீடேன்னு சாதிக்கிறார். முதல் 10 6ஆம் திருவாய்மொழி பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின்னின் அந்நீர் தூய் புரிவதுவும் புகை பூவே பாட்டு முடிஞ்சது. நீங்கள் எத்தத்தையோ சொல்லிட்டு இருக்காதீங்கோ, வாங்கோ கைங்கரம் பண்ணுங்கோ பரிவதில் ஈசனை பாடி. ஏன்னால் இந்த கைங்கரத்துக்கு வராத்துக்கு ஒரு வழி சொல்கிறான். வராத்துக்கு வழி, அவர் ரொம்ப பெரியவர், பிரம்மாதி தேவர்களே அவருக்கு கைங்கரம் பண்ண முடியாதுன்னு கை ஓஞ்சி போட்டாலாம். நான் ரொம்ப தாழ்ந்தவன், அப்பேற்பட்டவருக்கு இந்த தாழ்ந்தவன் எதானும் பண்ண போக என் சம்பந்தத்தால் அவருக்கு ஏதானு தீங்கு வந்துடுத்துனா அதனால தான் அடியன் பண்ணல சுவாமி. இது ஒரு நல்ல வாதம், ரொம்ப சுலபமாக தப்பிச்சுக்கிறதுக்கு வாதம். எதற்கு இப்போ நான் போகணும், அவருக்கு பண்ணணும், தப்பு தப்பாக ஏதானு பண்ணிடுவேன். அப்பேற்பட்டவருக்கு மந்திரலோபம் கிரியாலோபம் திரவியலோபம்லாம் வரப்படாது, அதனால் நான் பண்ணலேன்னு இதையும் சாகப்போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாம் இல்லையோ. அப்போ எத்தத்தையோ சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறான், அது அத்தனை கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ இந்த பாட்டு முடிஞ்சது. பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர், ஈசனை பாடுங்கோ விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின்னி நன்னீர் தோய், அவனை விட்டே பிரிய முயற்சி பண்ணாதீங்க. நல்ல நீர் தூய் புரிவதும் புகை பூவே, புஷ்பங்களை கொண்டாங்கோ, நல்ல வசந்த பன்னீர் தெளித்து கொண்டாங்கோ, அதை சமர்ப்பிங்கோன்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த பாட்டு, இது முதல் 10 6ஆம் திருவாய்மொழி முதல் பாட்டில் சொல்லிட்டார். அடுத்த 2ஆம் பாட்டு மதுவார் தன்னந்துடாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே என் பணி எண்ணாது அதுவே ஆட்செய்யுமிடே. உடனே விசாரம் பண்ணார், என்னது அந்தாதியை காணும்? பாட்டு முதல் பாட்டு முடிஞ்சிருக்கு, புரிவதுவும் புகை பூவே, திருவாய்மொழி முழுக்க அந்தாதி. முதல் பாட்டு என்ன கடைசி சொல்லோ அதுதான் அடுத்த பாட்டுக்கு முதல் சொல். இங்கே முதல் சொல் என்ன இருக்குது? மதுவார் தன்னந்துடாயான்னு இருக்குது. பாட்டு முடிஞ்சது புரிவதுவும் புகை பூவே. அப்போ எங்கேயோ புகை பூ அதை போலத்தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் மதுவார் தன்னந்துடாயான்னு இருக்கே, அப்போ ஏதான இலக்கண குற்றம் வந்துடுத்தா, இலக்கிய ரீதி பங்கம் ஏற்படுத்துத்தான்னு விசாரிச்சுண்டு இல்லை அந்தாதியில் 2 அந்தாதி உண்டு, சொல்லிசை அந்தாதி பொருளிசை அந்தாதி. 2 அந்தாதி. சொல்லுக்கு சொல்லும் பிடிச்சிக்கலாம், அந்த சொல்லினுடைய பொருளை வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ முன்னாடி பூவேன்னு முடிஞ்சிருக்கோம் இல்லையோ, மதுவார் தன்னந்துழாயான், அந்த புஷ்பத்திலேருந்து ஓடி வருகிறது தானே தேன். அப்போ பூவில் முடித்து தேன் ஆரம்பித்தினாலே பொருளிசை அந்தாதியாக பாடினார் என்ற அந்த ஒரு இடம். மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே என் பணி எண்ணாது அதுவே ஆட்செய்யும் இடே. எத்த பணம் எதை பணம்னு கேட்டுட்டு இருக்காம முதல்ல பண்ணுறதுக்கு வா, வந்துடுவா. கோவிலில் இப்போ தன்னார்வ தொண்டர்களெல்லாம் வேணும் அப்படின்னு வாசலில் பலகை போட்ட உடனே 10 பேர் வந்துடுவா. 2 இடத்துலையும் ஆபத்து. இப்போ அவளை என்ன பண்ணணும்னு கோவில் நிர்வாகத்துக்கும் தெரியாது. இவா யோசிச்சிருக்க மாட்டா, வாங்கன்னு எல்லாரும் வந்துடுவா. வந்தவாளுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையோ. அதுக்கப்புறம் கொடுக்க போனால் அவர்களுக்கு என்னன்னு புரியாது. இது யாரானு ஒருத்தரை வரவிடுவோம், இங்கே வைக்கிறது அங்கே வச்சுருவா, அப்புறம் நாம் தேடணும் சுவாமி, இதெல்லாம் வேண்டாம். இதை விட ஆள் இல்லாததே தேவையில்லை. பொதுவாகவே நம்ம யாரையானும் தளிகைக்கு ஒத்தாசைக்கு கூப்பிடணும்னு வச்சுக்கோ, அது தளிகை பண்ணுறவராகவே இருக்கட்டும், இல்லை நம்ம வரவுக்கார யாரையானு கூப்பிட்டுப்போம். 50 பேர் ததியாராதனத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கா துவாதசி, அதுக்காக பண்ணணும்னு கூப்பிட்டால் கஷ்டமோ நஷ்டமோ நானே பண்ணிவிடுறேன். வீட்டில் இருக்க ஸ்திரீகள் பொதுவாக இன்னொருத்தரை கூப்பிட்றது ஒத்துக்க மாட்டா, கணவன் உட்பட ஆரையும் அப்படி ஒத்துட மாட்டா. ஏன்னா எதையானு பண்ண போக இது எண்ணெயாக போடும், பிசிக்கா போடும், இத்தை அங்கே வச்சுருவா, அதை இங்கே வச்சுருவா, சாமான அதிகமாக கொட்டுடுவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முடியுமோ முடியாதோ நானே பண்ணிக்கிறேன்றாலோ இல்லையோ. அப்படின்னு விட்டா கோவில் கைங்கரியம் நடக்காது. இதை வீட்டுது நடக்கலாமே தவிர கோவிலில் பல பேரும் வேணும். இன்னொன்று, கோவில் கைங்கரியம் ஏதோ பெருமானுக்கு ஒன்று ஈடேறணுங்கிறதுக்காக இல்லை, இவன் சேஷத்துவம் சித்தி ஏற்படணுங்கிறதுக்காக. இப்போ எதுக்கு இத்தனை கோவில்களை கட்டணும்? வேண்டாமே, இருக்கிற கோவிலை பராமரிக்கிறாங்கிறது நியாயமான வாதம். அந்த வாதம் அடியன் தப்பு சொல்லலை. ஆனால் அந்த வாதத்தில் சில கட்டங்கள் இருக்குது,
நம்ம அடிப்படையாகவே ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதையும் என்னன்னு பார்ப்போம். பண்றவாளே கோவில்ல கைங்கரியம் பண்ணிருப்பா. அதைத் தவிர மத்த பேர் சேவிச்சுட்டு போவா. இது தப்பு. இந்த முறை இருந்ததுன்னா சேஷத்துவ சித்தி வராது. திரும்ப திரும்ப நம்ம அத பார்த்துக்கணும். சாஸ்திரம் சேஷத்துவத்துக்கு சித்தி வரணும். நான் அடிமைங்கிறது சித்திக்கணும்னா கைங்கரியம் பண்ணாத்தான்னுடுத்து. நா கிஞ்சித் குர்வத சேஷத்வம். நேர சம்ஹிதா வாக்கியம். இதனுடைய அடிப்படையில தான் இந்த சம்பிரதாயமே கட்டப்பட்டிருக்கு. ஒரு துளி இவன் கிஞ்சித்து செய்யாத போனால் இவன் சேஷத்துவம் நிற்காது. அப்படின்னால் ஒரு நகர் புதுசா உருவாருதுன்னு வச்சுங்க. அந்த நகரத்திலேருந்து இருக்கிறவா இப்ப இங்க இருக்கிற கோவிலுக்கு வந்து நித்தியம் கைங்கரியம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா கைங்கரியம் பண்ணாதான் அங்க இருக்கக்கூடியவாளுக்கு சேஷத்துவம் சித்திக்கும். அப்ப ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல வந்துட்டால் ஒரு சின்ன கோவிலான்னு இருந்து தான் ஆகணும். அந்த 1000 பேருக்கு ஏதோ ஒரு சுழற்சி முறையிலையான கைங்கரியம் கொடுத்து தான் ஆகணும். அதனால கோயில் நிர்வாகஸ்தர் எல்லாரும் என்ன ரீதியில யோசிக்கணும்னால் நாகிஞ்சித் குர்வத சேஷத்துவம் புரிஞ்சுக்கணும். சேஷத்துவ சித்திங்கிறது விருத்தி கைங்கரியம் இருந்தா தான் தெரியணும். அந்த கைங்கரியம் இங்க வந்து பண்ணாத்தான்ங்கிறது புரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி கோவில்கள்ல கைங்கரியத்தை ஏற்படுத்தணும். யோசிக்கவே மாட்டேங்கிறா. இன்னும் நெறைய பேருக்கு கொடுக்கணும், கொடுக்கணும். இத பண்ணு, அத பண்ணு, அத பண்ணு. இந்த கோட்டி இத பண்ணுங்கோ, இந்த கோட்டி இத பண்ணுங்கோன்னால் தான் அப்பதான் அவ எல்லாருக்கும் கைங்கரியம் கிடைக்கும். அப்பதான் சேஷத்துவம்ங்கிறதே சித்திக்கும். இன்னைக்கு என்ன ஆயிடுத்து? ஆள் இல்லே, ஆள் இல்லேன்னு சொல்லிட்டு முடிச்சுடுறோமே தவிர, எத்தனையோ பேர் வரோங்கிறத காத்துட்டு இருப்பாளோ இல்லையோ, அவர்கள உபயோகப்படுத்திக்கிறோமான்னு பார்த்தால், இந்த பெருமாள் உபயோகப்படுத்திக்கிறார். இன்னன்னதுக்கு இன்னன்னது வாங்கோ, தோமாலைக்கு எத்தனை பேர் மாசா மாசம், வாரா வாரம்லாம் திருமலைக்கு கைங்கேறி பெறாள் போறா தெரியுமோ? எல்லாம் தன்னார்வ தொண்டர்கள். உத்தரம் அங்க இருக்கிற சிப்பந்திகள்லாம் இல்ல. அவர்கள்லாம் போறா, அவர்களுக்கு ஏதோ அன்னப்பிரசாத இடத்துலலாம் ஏற்பாடு பண்ணி குடுக்குறா. அங்க போய் நில்லுங்கோங்கிறா. அப்புறம் கோஷ்டி எல்லாம் இருந்ததுன்னா, அத சரிப்படுத்தி விடுங்கோன்னு சொல்றா. துப்புரவு ஏதானு ஒண்ணுன்னா பண்ண சொல்றா. எத்தனையோ பேர் வந்துட்டே இருக்கா யாத்திரிகள். அவளுக்கு விஷயம் தெரியாது. அது எல்லாத்தையும் இந்த விஷயத்த எடுத்து சொல்லுங்கோன்னு சொல்றா. பூ தொடுக்கிற இடத்துல வச்சுக்கிறா. அப்படி ஒண்ணு வச்சுப்பாளோ இல்லையோ, எல்லாத்த விட இந்த பெருமாளுக்கு முக்கிய கைங்கரியம் இருக்கு. அவர் சொத்தை எண்ணணும். நெறையா வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கிறத வாரா வாரம் எண்ணுங்கோ. மாசத்துக்கு ஒரு தடவை எண்ணிண்டோ சுவாமி. இப்ப அது முடிய மாட்டேங்கிறது. அதிக சேவார்த்திகள்லாம் வரா அப்போ. அதனால மாசத்துக்கு 2 தடவை எண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெறையா வருது. அப்புறம் மாசத்துக்கு வாரா வாரம் எண்ணேன்னுவா. அப்புறம் 1 மணி நாளைக்கு ஒரு தடவை வண்டியில போயிண்டே இருக்குன்னுவா. எல்லாம் போட்டோம். ஆனா அத்தனைக்கெத்தனை அந்த பணத்த வச்சிருந்து என்ன செய்யணும்னால், கைங்கரியபரர்கள் கைங்கரியம் பண்றதுக்கு உண்டானத்தை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினா அதுக்குத்தான் இந்த பெருமாள் ரொம்ப ஆசைப்படுறார். அதுக்குத்தான் இந்த ஜீவாத்மாவுக்கும் சித்தி. அதனால கோயில் நிர்வாகம்ங்கிறதே அந்த ரீதியில யோசிக்கணும். அப்படி பார்த்தா ஒவ்வொரு புது நகர் வரச்சேயும் ஒரு கோவில் வந்து தான் ஆகணும். ஏன் இந்த கோவிலுக்கே எல்லாரும் வந்து பண்ணக்கூடாதானால் முடியாதே. முதல்ல அத்தனை தூரம் வரவும் மாட்டா. 2வது ஒரு இடத்துல எத்தனை பேர்கிட்ட கைங்கரியம் வாங்க முடியும்? இந்த கைங்கரியம் குடுக்கலாம், இந்த கைங்கரியம் குடுக்கலாம், இது குடுக்கலாம். கூட்டமா எடுத்துனால் அவளுக்கு நம்ம ஒரு பங்கு பெற்றோங்கிற எண்ணமே இல்லாத படுமோ இல்லையோ? இப்ப இது எல்லாமே நம்ம யோசித்தா தான் வேதாந்தத்தை யோசிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா நம்ம எங்க விட்டுட்டோம்? வேதாந்தத்த வேதாந்தமா இந்த பக்க மண்டபத்துல காலக்ஷேபத்த முடிச்சுப்புட்டு, இதுக்கு அந்த பக்க மண்டபத்துல இருக்காதுன்னால், அங்க பெருமாள் மட்டும் நின்னுட்டு இருப்பாராம். ஆனா நாகிஞ்சித் குர்வதஹா சேஷத்துவம் அங்க இருக்காதான்னால், இங்க நாகிஞ்சித் குர்வதஹா சேஷத்துவம் தெரிஞ்சின்றால், தெரிஞ்சின்றத நடத்துறதுக்கு பக்கத்து மண்டபத்துக்கு போணும். இப்படித்தான் கோவில்களை ஞான கேந்திரமாகவும் கைங்கர்ய கேந்திரமாகவும் வைத்திருந்தார்கள். அதுக்கு தான் பாடசாலை கோவில்ல தான் நடக்கும். நித்தியம் உபன்யாசம் கோவில்ல நடக்கும். இன்னைக்கு எதெத கோவில்ல நடத்தணுங்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு. பெரிய ஆபத்தா போச்சு. இத்த பண்ணலாமா, அத்த பண்ணலாமான்னால் இதெல்லாம் கூடாது. அது எப்படி நீ பண்ணலாம் அப்போ? இது கிடையாதுன்னா கோவில்ல என்ன பண்ணுவா? கோவில் பொது இடம். கண்டிப்பா கோவில்ல பாராயண கோட்டி வைக்கத்தான் வைப்பா. 4 பேர் பாசுரம் சொல்லிக் குடுக்க தான் சொல்லிக் குடுப்பா. 4 பேர் உபன்யாசம் பண்ணத்தான் பண்ணுவா. இது எதுவுமே கூடாதுன்னு ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்னால், மெதுவா இந்த கோவில்கள் எல்லாம் ஹிந்து கோவில்களான்னு நாளை கேட்க ஆரம்பிப்பா. கோவில்கள் எல்லாத்தையும் பொதுமறை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஹிந்து தர்மம் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு ஆரம்பிப்பா. அதுக்கா இருக்கு. கோவில் இருக்கிறது ஹிந்து கோவில். அப்ப ஒவ்வொன்றுமே சிவ வைஷ்ணவ கோவிலோ, சைவ கோவிலோ, சாக்த கோவிலோ கோவில். அந்த இருக்கிறதுல அதனுடைய நியாயத்தை சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும். அப்ப வைஷ்ணவம்னா என்னங்கிறது விஷ்ணு கோவில்ல சொல்லிக் கொடுத்தா ஆகணும். சைவம்னா என்னன்னு சைவ கோவில்ல சொல்லித்தான் ஆகணும். கைங்கரியம் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஆகணும். கைங்கரியம் பண்ணுன்னா நீங்க எல்லாம் எல்லாரையும் கூப்பிடக்கூடாது. ஏன்னா பொதுமக்கள் என்னால் சுவாமி அந்த பொதுமக்கள் இங்க வர்றதே கைங்கரியம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இல்ல அது அவனா தெரிந்து கொண்டு வரட்டும்னால் தெரிவிச்சு வர வைக்கணும். தெரிந்து கொண்டுன்னு எப்படி வருவா? தெரிவிக்கிறது ஆச்சாரியர்களுடைய பொறுப்பு, கோவிலோட பொறுப்பு தான். தெரிஞ்சுக்கிறவன் வந்து உட்கார்ந்தான்னா நாள் முழுக்க உட்கார்ந்தா அவனுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டியதும் கோவிலோட பொறுப்பு தான். அவன் குடும்பத்தில் ஏதாவது ஆபத்துன்னா கூட்டு உட்காந்து விசாரிக்கிறதும் கோவிலில் இருக்கிற பெரியவருடைய பொறுப்பு தான். அப்போ ஆச்சாரிய பீட்டம்ங்கிறது விளையாட்டு இல்லை.
சமுதாயத்தோடும் கோயிலோடும் தனிமனித இல்லத்தோடும் தொடர்பு இருந்ததுனால்தான் இந்த மூன்று தூண்களையும் ஒற்றுமைப்படுத்தினாதான் நான் கிஞ்சித் குர்வத சேஷத்துவம் நடக்கும். அகிஞ்சித் குர்வதா ந சேஷத்துவம். ஒண்ணுமே கிஞ்சித்தும் பண்ணாது போயிட்டான்னா சேஷத்துவம் சித்திக்காது. இது இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அடியே இருக்கிற ஆபத்தை இப்ப இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் ரொம்ப தாண்டிவிட்டா. அவளுக்கு இந்த கவலையெல்லாம் இல்லை. இப்போ அவ எல்லாமே கண்ணன்னு தெரிஞ்சுனுட்டு உபாய புத்தி மட்டும் வந்துடுத்து. ஆகவே பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னுட்டா. ஓஹோ பெண்ணே, அப்படி நீ பண்ண முடியாது. ஓ இதனால அவர் உபாயம்னு தெரிஞ்சுருக்க போல் இருக்கு. அவரே ரக்ஷகன்கிறதுனால உபாயம் நான் பண்ண வேண்டான்னு தெரிஞ்சுனுட்டேன். நான் சேஷன்கிறதுனால நான் பண்ண வேண்டான்னு புரிஞ்சுனுட்டேன். விரோதி பிரபலமா இருக்குங்கிறதுக்காக நான் போக்க முடியாதுன்னு தெரிஞ்சுனுட்டேன். இன்னொன்னு யோசிக்கிறா, வேற சாதனங்கள்லாம் நம்மால் ஆகாது. அப்படின்னா கர்மயோகம் என்னால் முடியுமா? இல்லை. ஞான யோகம் முடியுமோ? இல்லை. பக்தி யோகம் இல்லை. அப்போ சாதனாந்தரங்களில் பயம். இத்தனை சாதனங்கள்லாம் என்னால் பண்ண முடியாது, ஆகவே ஒன்றுமில்லை, நீயே உபாயம்னு பற்றினுட்டே. இதெல்லாம் அந்த எண்ணம். ஆனால் இவர்கள் அடுத்து சொல்கிறது இது வாஸ்தவம். ஆனால் இது நீ துடிக்கலேன்னு வச்சுக்கோ, நீ அவன் உபாயம்னு மட்டும் எதனால தெரிஞ்சுனுட்டேன்னு புரிஞ்சுது. அந்த புத்தி வந்துட்டு துடிப்பே இல்லை, கைங்கரியம் பண்ணவே வரலேன்னால் ஏன் நீ துடிக்கணும்னு சொல்கிறேன். எதனால் வாசலில் இருக்கிறவா துடிக்கிறாள்னால், ஓ கைங்கரியம் பண்ணாத போயிட்டால் சேஷத்துவ சித்தியே வராதே, அதனால துடிக்கிறா. ரெண்டாவது, நான் கைங்கரியமே பண்ணலே துடிக்கலைன்னால் அச்சேதனத்துக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இது பொருள் இருக்கு, இப்போ அது மாட்டுக்கு நேரம் காட்டின்னு இருக்கும், அவ்வளவுதான் அச்சேதனம். அது கொண்டு துடிப்பெல்லாம் இருக்குது, துறையெல்லாம் இருக்காது. இப்போ இது மணி ஆயிடுத்தேன்னு இதை பார்த்து நான் துடிக்கணுமா? அந்த மணியே காட்டுற அது துடிக்குமா? அதுக்கு கவலையே இல்லை. மற்ற எல்லாருக்கும் விகாரத்தை ஏற்படுத்திட்டு தான் நிர்விகாரமாக இருக்கும். எவ்வளோ அழகான தத்துவம் பாருங்க. அதனால் எல்லாருக்கும் விகாரம் வரும். அதை பார்த்து பார்த்து நம்ம தான் கவலைப்படணும். கடிகாரத்தை பார்த்து நாள் காட்டியை பார்த்த உடனே நாள் ஓடுறதோ இல்லையோ, அதை பார்க்க பார்க்க ரெண்டு பேர் ரெண்டு விதமாக நினச்சிப்பா. வயசானவர்களாக இருந்தால் இது ஏன் இவ்வளோ வேகமாக போகிறது, இது அவா நினச்சிப்பா. இளைஞர்கள் சின்ன பிள்ளை, அது 8 வயசு 10 வயசுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளை இன்னும் பெரிய மனுஷனாக யாரும் நினைக்க மாட்டேங்கிறாளேன்னு கவலையாக இருக்கும். அது சின்ன பொண்ணோ சின்ன பிள்ளையோ 8 10ன்னு சொன்னால் நம்ம இன்னும் 4ன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் 18 ஆயிடுத்துன்னு நினச்சிப்பா. இது எப்பவுமே ஆபத்து தான். அவர்கள் நாட்காட்டியை பார்க்கச்சே இது ஏன் இவ்வளோ மெதுவாக ஓடுறதுன்னுவா. குழந்தைகளை கேட்டால் இது வேகமாக போனால் நான் பெரியவன் ஆயிடுவேனே, அது அவளுக்கு எண்ணம். வயசானவளை பாட்டா யாரோ வாசக்கதவை தட்டுறாப்புல இருக்கு, இது வேற வேக வேகமாக ஓடின்னு இருக்கு அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்கும். அப்போ ஒரே நாட்காட்டி எல்லாரிடத்துலையும் விகாரத்தை ஏற்படுத்தி விட்டு தான் விகாரமாக பொட்டிக்குள்ள அப்படியே இருக்கு பாருங்க, நகரவே இல்லை. அது மாட்டு சௌக்கியமாக இருக்குது. அது நித்திய நிர்விகார தத்துவம். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம தான் விகாரம் அடைகிறோம்னால், இப்போ கைங்கரியம் பண்ணலேன்னு இவங்கிட்டையும் விகாரம் இல்லைன்னால் அந்த அச்சித்துக்கும் இவனுக்கும் வித்தியாசமே இருக்காது இல்லையோ. அதுதான் பயம் வாளுக்கு. அச்சேதனமாக இருக்கிற நான், அச்சேதனத்துக்கு சமமா பிரளய காலத்தில் இருந்த நான் ஈஸ்வரன் சிட்டித்ததே நீ சேத்தனன், கைகால் கொண்டு நீ சாதனத்தை பண்ணணும், பண்ணி என்னை அடையணுங்கிறதுக்காக. நீ மறுபடியும் அடைஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கைகால் அசைக்காத படுத்துனுட்டியானால் அப்போ நீ அச்சேதனமாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு பெருமான் நினைத்து கொள்ள மாட்டாரா? அதனால் நம்ம துடிக்கணும். இது முதல்ல சொன்னார். ரெண்டாவது, நான் ஏன் ஆறி இருக்கணும், இது நாள் வரைக்கும் புரிஞ்சிக்காமல் இருந்தேன். ஒருவேளை எப்போ போகிறோம், ஏன் போகிறோம், போகணுங்கிற ஆசை, இது எல்லாமே எங்கிட்ட இருந்திருந்ததுன்னு வச்சுப்போம். இது எல்லாத்தையும் நான் பண்ணியிருந்தா போயிருப்பேன். அதனால் நான் ஆறி இருந்தேன், இப்போ பண்ணிவிட்டேன், போகலாம். இது ஏதோ கொடுக்க போகிறது முயற்சி எங்கிட்ட இருந்திருந்தால் அப்போ சரி கொடுக்கறச்சே கொடுக்கட்டோன்னு இருப்பேன். அந்த பெருமானாவது மெதுவாக கொடுக்கணும், இன்னென்னதை பண்ணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற வரையறை வச்சுட்டு இருந்தவராக இருந்தால் இப்போ தான் பண்ணியிருக்கோம், மெதுவாக வருவோம். இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போய் தாக்கல் பண்ணினார் அப்படின்னு விடுவா. சரி, அதுக்கப்புறம் அது எப்போ வரும், அதுதான் சுவாமி பெரிய கேள்வி. தாக்கல் பண்ணியாச்சு, ஏன்னா நீதிபதிகளே இல்லை, ரொம்ப குறவுங்கிறா. அப்போ அது வர வேண்டியதெல்லாம் எப்போ வரும்னால் அது ஒரு 4 வருஷம் கழித்து வரும். அது வரைக்கும் அப்படி இப்படி போயிட்டு வரும். எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு? அது 15 வருஷம் ஆச்சு. சோடசகலா பரிபூர்ண சந்திரமண்டலம் போலே 16 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். இன்னும் வரவே இல்லைன்னுவா. இன்னும் மேலே வராது. வந்தால் அடுத்த நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதில் ஒருத்தர், அதில் 2 அதில் 5 அதில் 7, இத்தனையும் தாண்டி வர்றதுக்குள்ள சுவாமி இருக்க மாட்டார். இவர் இருந்துன்னா எல்லாத்தையும் நடத்துறது. இப்போ அப்போ இத்தனை நாள் கால விளம்பம்னு தெரியறது. ஏனெனில் எங்கிட்ட விளம்பம் இல்லை, கால விளம்பம் யார் போய் தாக்கல் பண்ணுறான்னு அவங்ககிட்ட இல்லை. இப்போவே முடிஞ்சு போயிட்டா தேவையில்லைன்னு இவன் நினைப்பான். ஆனால் அந்த பக்கத்தில் கால விளம்பம். இங்கே என்ன ஆயிடுத்துனால் இத்தனை நேரம் கால விளம்பமும் நான் தானே பண்ணியிருக்கேன், அவர் பண்ணவே இல்லையே.
நான் சரணாகதி பண்ணுவேனா இவனுக்கு மோட்சம் வாங்கிப்பேனாங்கிற காலத்தை தள்ளின்னு வந்தது யாரு? இத்தனை பிறவி நான் எடுக்கணுங்கிற ஆசையோட எடுத்தது யார்? அவர் அல்லவே. நான் தான் எடுத்திருக்கேன். அப்ப ஆபத்து என் பக்கத்துல இருந்திருக்கு. இப்ப நான் மனசு மாறி சரணம்னு வந்துட்டேனே, ஏன் காலதாமதம் ஆகுது? அதுதான் இவனுக்கு பெரிய கேள்வி. என்கிட்ட தான் காலதாமதத்துக்கு காரணம் இருந்திருக்கு. அந்த காரணத்த மாத்தி நான் சரணம்னு வந்துட்டேன். அவர்ட்ட எப்பவுமே காலதாமதம் இருந்ததில்ல. அப்படின்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்? சரணம்னு ஆன உடனே கைங்கரியம் கிடைச்சிட வேண்டாமா? ஏன் கிடைக்கலேன்னு தவிக்குமோ இல்லையோ? இல்ல சுவாமி கிடைக்கும். இப்பதானே வந்திருக்கு. நான் தானே தள்ளி போட்டுருந்தேன். அப்ப நான் பண்ணிட்டேனோ இல்லையோ? இனிமே எதுக்கு காலதாமதம்னு இவனுக்கு தோணணுங்கிறார். காலதாமதம் அவனால இருந்திருந்தால், இப்ப சரணாகதி பண்ணாலும், எப்ப குடுப்பாரோ தாமதிச்சு குடுப்பார்ன்னு ஆறி இருக்கலாம். காலதாமதம் அவனால இருந்ததே இல்லையே. நான் தானே கால விளம்பம் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த விளம்பத்தை மாத்தி நான் எப்ப சரணம்னு வந்துட்டேனோ, அவருக்கு தள்ளுறதுல விருப்பமே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் கிடைக்கல? நீ ஏன் பண்ணே? நீ தூங்கிட்டு இருக்க. எங்களுக்கு இதுதான் எண்ணெய் போட்டு தொலைக்கிறது. அதனால தான் பரபரப்போட வருகிறோம். அப்ப சேஷத்து சித்தி ஏற்படணும்னு புரிஞ்சாலும் பரபரப்பு தான். நாம எதுக்காக? நாம தாமதம் தானே பண்ணியிருந்தோம். அவர் தாமதிக்கவே மாட்டாரே அப்படின்னாலும் பரபரப்பு தான். அச்சேதனத்தை போல ஆயிடுமே. நான் கைங்கரியம் பண்ணாம இருந்தா அச்சித்துக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் என்று நினைத்தாலும் பரபரப்பு தான். இப்படின்னு வெளியில இருக்கிறவா சொல்றா. அந்த பொண்ணு சொன்னா, நாற்றத்துழாய்முடி நாராயணன். நீங்க சொல்றதெல்லாம் சரி. இருந்தாலும் எனக்கு என்ன இது புரிபடலை. நாராயணன் நாராயணன் சொன்னீங்களோ இல்லையோ? ஆமா. அந்த நாராயண நாமத்தை கேட்டே தான் எனக்கு இப்ப சந்தேகம் வருது. அவர் நாராயணனா இருக்கவே தான் நான் தூங்குறேங்கிறாவோ. அவர் நாராயணனா இருந்தா நீ எதுக்கு பெண்ணே தூங்கணும்? இவ வெளியில சொல்றா. அவர் நாராயணன்கிறதுனால தான் நாங்க பரபரக்கிறோம்னா. அவ சொன்னா. அவர் நாராயணன்கிறதுனால தான் நான் தூங்குறோம்னா. சாமி இவ சண்டையும் ஒரே வார்த்தையை வச்சிருந்தா போடுவா. ஏதோ இதை வைத்துக்கொண்டு அவ சொல்லட்டும், அதை வச்சுன்னு இவ சொல்லட்டும். ஏன் ஒன்றையே வைத்துக் கொண்டு போகிறார்? இல்லையா? அதுக்கு காரணம் சொல்றார். அந்த பெண்ணு நினைச்சுட்டு இருக்கிறது அவன் நாராயணன், அவன் வியாபகன். அந்த வியாப்தி பூரணமா இருக்கு. எங்கிட்டையும் நாராயணன், உங்கள்கிட்டையும் நாராயணன். சொல்லுக்கு நன்னா நீங்க அர்த்தம் பாருங்க. இந்த நாராயண நாமத்துக்கு ஒரு தனி சிறப்பு. மூக்ஷப்படி ஆரம்பத்தில் சாதிக்கிறார். அவ்வியாபக மந்திரங்கள்னு சில பல, வியாபக மந்திரங்கள்னு 3. இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரியுமே. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுன்னு சொல்கிறோம் இல்லையோ? அந்த 3 மந்திரங்கள், அதாவது ஓம் நமோ விஷ்ணவே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய, இந்த 3 மட்டும்தான் வியாபக மந்திரங்கள். மற்றதெல்லாம் அவ்வியாபக மந்திரங்கள். கொஞ்சம் நன்னா கேட்டுக்கணும். கடைசி 10 நிமிஷம் தான். ஆனால் இது பொதுவாக கடைசி 10 நிமிஷத்துல அதிகப்படியாக ஒன்றையும் சொல்லவே கூடாது. இருக்கிறத சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா அவள் கிளம்புற வேகத்தில் இருப்பா. இப்போ இது அடி 8:10க்கு பண்ணியிருக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத விளக்கறதுக்கு நாழி எடுத்து இப்போ சொல்கிறேன். இப்போ இது கடைசி விஷயம். கடைசியில் இந்த பொண்ணு எதுக்கு தூங்குறா, என்ன நினச்சிருந்து அதே விஷயத்தை வச்சுன்னு தான் இவாளும் பரபரக்கணுங்கிறா. அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது சரணம்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் பிரதிபத்தி பிரபத்தி ஆகவே சும்மா இருக்கணுங்கிறது கூடாதுங்கிறது தான் இப்போ விஷயமே. பார்ப்போம். நாராயண நாமத்துக்கு தனி சிறப்பு. வியாபக மந்திரம் அப்படின்னால் பகவான் வியாபிக்கிறார்ங்கிறத சொல்ற மந்திரங்கள் 3. அவர் வியாபிக்கிறார்ங்கிறத சொல்லாத மந்திரங்கள் பல கோடி. எத்தனையோ மந்திரங்கள் வியாப்தியை சொல்லாது. அவர் வியாபகர்னா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதை சொல்லாதவை பல. ராம மந்திரம், கோபால மந்திரம், வராக மந்திரம், எதுவாக இருந்தாலும் அதை சொல்லாது. ஆனால் இந்த 3 மட்டும். ஓம் நமோ நாராயணாயாங்கிறது 8 எழுத்து, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிறது 12 எழுத்து, ஓம் நமோ விஷ்ணவேங்கிறது 6 எழுத்து. ஷடக்ஷரி, துவாதசாட்சரி, அஷ்டாட்சரி. 3 சொல்கிறோமா? இந்த 3த்திலே நாராயண நாமம் முதல்ல இருக்கு, வாசுதேவ நாமம் அடுத்தது இருக்கு, விஷ்ணு நாமம் 3வது இருக்கு. இந்த 3த்துக்குள்ளும் சிறப்பு எதுக்குன்னால் நாராயண நாமத்துக்கு சிறப்பு. வேதசார உபனிஷத்து சாரதர அனுவாக்க சாரதம காயத்ரியிலே முன்னோதியபடியாலே நாராயண நாமத்துக்கு ஏத்தம். வேதத்தை கடைந்தெடுத்தா உபனிஷத்து கிடைக்கும், உபனிஷத்துக்களை கடைந்தா நாராயண அனுவாக்கம் கிடைக்கும், அனுவாக்கத்தை கடைந்தா இந்த காயத்ரி கிடைக்கும். இந்த காயத்ரியில முதல்ல சொல்லப்பட்டது நாராயண நாமம். அப்ப சாரத்துக்கு 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 சாரம். அவ்வளோ வசந்த நாமம். இதனால தான் திருமங்கி ஆழ்வார் நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு திரும்ப திரும்ப சொன்னார். அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடிய நாராயண நாமம். இந்த நாமத்திலே என்ன வியுற்பத்தியினால என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல வந்தார். நாரங்களுக்கு அயனமா இருக்கார், அவரோ நாராயணனா இருக்கார். நாராயணன் இப்ப இந்த பெண்ணுக்கு பக்கத்துல இருக்கார். உன் வீட்டுக்குள்ள தான் நாராயணன் இருக்கார். வாசல்ல இருக்கிறவா சொல்றா. உள்ள இருக்கிறவோ 4 நாள் முன்னாடி வந்திருந்தார். இப்ப இல்லை, அப்ப வந்திருந்தார். நாற்றத்துழாய்முடி நாராயணன்.
நல்ல வாசனை அடிக்கிறதே, அவர் துளசி கந்தம் வீசுகிறதே, அதுவும் 4 நாள் முன்னாடி வந்தது தான் இப்போ. இல்லே நான் கதவை சாத்தி உள்ள வராதபடி பூட்டியிருக்கேன் நாள். அப்பாவா சொல்றா, நினைத்தபடிக்கு நினைத்த இடத்தில் ஸ்புரிக்க வல்ல வல்லமை கொண்டவர் அன்றோ நாராயணன். நினைத்த இடத்துல ஸ்புரிச்சிருவரே நாராயணன். ஆகவே உன் வீட்டுக்குள்ளேயும் நீ கதவை சாத்தி வச்சிருந்தா கூட நினைத்த இடத்துல ஸ்புரிக்க மாட்டாரா? நினைத்த இடத்துல வருவரே, அதனால நாராயணன் உள்ளதான் இருக்கார். இவ வெளியில சொல்றா. அவர் சொல்றது, நாராயணன்னு சொன்னாலே அது பலிச்சுடுத்துன்னு அர்த்தம். நாராயண நாமத்துக்கு என்னென்னோ அர்த்தம் சொல்லணும். இப்போ சொல்ல வந்தேனோ இல்லையோ, அது வியாபக மந்திரம். அப்படின்னா பகவான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு சொல்ல வந்தது. இதைத்தான் நன்னா மனசில் வாங்கிக்கணும். வியாபகன்னு அவரை சொல்லணும்னாலே பகவான் எதை வியாபிக்கிறார்னு சொல்லணும், எப்படி வியாபிக்கிறார்னு சொல்லணும், என்னென்ன குணங்களோட வியாபிக்கிறார்னு சொல்லணும், அந்த வியாப்திக்கு பயன் என்னன்னு சொல்லணும். இந்த 4ம் சொன்னா தான் அது பெருமை. நாராயண நாமம் இந்த 4ஐயுமே சொல்லும். பகவான் வியாபிக்கிறார். எதை வியாபிக்கிறார்? எங்கெங்கோ வியாபிக்கிறார் வியாபிக்கிறாருங்கிற அந்த சப்தத்திலே இருக்கணும். இப்போ நாரங்களை வியாபிக்கிறார், நீங்க அப்படியே எழுதின்றா தான் நடக்கும். எதை வியாபிக்கிறார்? நாரங்களை வியாபிக்கிறார். நாரங்கள்னா எது? அவரை தவிர அத்தனையும். அவர் ஒத்தரை விட்டுடுங்க, அவரை தவிர மற்ற அத்தனை மண்டபம் கோபுரம் பிராகாரம் கோவில் குளம் அது இது ஸ்ரீவைகுண்டம் பூலோகம் நித்தியலோகம் எல்லா லோகம் எதுண்டோ யாருண்டோ ஆத்மா அசித்து சித்து அத்தனையும் வியாபிப்பார். அப்ப நாராங்கிற சப்தத்துக்கு பொருள் பார்த்தால் ரீங் க்ஷயேன்னு தாத்து. ர ரேபம், சம்ஸ்கிருதத்தில் ரேபம்னு சொல்லுவா, ரகரம்னு சொல்கிறோம் இல்லையோ. ரீங் க்ஷயே அழியக்கூடிய பொருட்களை ரா என்னும் எழுத்து சொல்லும். ந ர நல நங்கி நிஷேதம் இல்லையோ, அப்பா அழியாத பொருள்னு அர்த்தம். ர அழியும் பொருள், ந ர அழியாத பொருள், நார நாராக அழியாத பொருள்களுடைய திரள். எத்தனை நித்திய வஸ்துக்கள் உண்டோ நித்திய வஸ்துக்களுடைய கூட்டம். இப்போ இன்னைக்கு பாட்டில் கற்று கறவை கணங்கள் பலன்னு பார்த்தோமா, அதை போல நாராக நித்திய வஸ்துக்கள், நித்திய வஸ்து நித்திய வஸ்துக்கள் நித்திய வஸ்துக்களின் திரள். அப்ப பிரம்மத்தை தவிர என்னென்ன வஸ்து இருக்குமோ அத்தனை வியாபிக்கிறார். முதல் கேள்விக்கு பதில். அப்ப எத்தை வியாபிக்கிறார்? நாரங்களை வியாபிக்கிறார். பூர்ணமா வியாபிக்கிறாரா? ஆமா, நார சப்தத்துக்குள்ள எல்லாமே அர்த்தம் இல்லையோ. அப்ப அனைத்தையும் வியாபிக்கிறார். தெரிஞ்சு போச்சு. எப்படி வியாபிக்கிறார்? இப்ப நாம வியாபிக்கிறோம்னா, அடியன் இந்த 2 அடிக்கு 2 அடி மணை போட்டிருக்காளா, வியாபிச்சு உட்காந்துருக்கேன். சரி சுவாமி, இந்த மண்டபத்தில் யாரான்னு வியாபிப்பீரோனால் வேணா ஒரு தடவை இப்படி பார்க்கலாம், இவ்வளோதான் முடியுமே தவிர வியாபிக்கலாம் முடியாது. நம்ம இந்த ஒரு இடத்துல இருக்கிறதையே வைத்தியர் பார்த்தா, ஏன் 2 அடிக்கு 2 அடி உட்காந்துருக்கீர், அதை நீர் 1 அடிக்கு 1 அடியாக மாற்றிக்கும், உடம்ப குறைச்சிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நாம் மெதுவாக 3க்கு 3 ஆக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இதுக்குள்ளேயே போராட்டமாக இருக்குது. நமக்கும் வியாப்திக்கும் தொலை தூரம். இது ஆகாது. நம்ம ஞானத்தால் வியாப்தி இருக்கலாமே தவிர நிச்சயமாக நம்ம சரீரத்தால் வியாபிக்க முடியாது. ஆனால் பகவான் ஸ்வரூபத்தாலே வியாபிக்கிறார். விபு. அப்போ வியாபிக்கிறார். எப்படி வியாபிப்பார்? வியாபன பிரகாரம்னு சொல்லுவார். வியாபிக்கணும்னா என்ன முறையில் வியாபிக்கிறார்? அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளும் புறமும் வியாபிக்கிறார். அந்தஹ ஒவ்வொரு பொருளுக்கு உள்ள வியாபிக்கிறார். பகிஷ்ய ஒவ்வொரு பொருளுக்கு வெளியிலேயும் வியாபிக்கிறார். அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய அப்படின்னா அவரை தவிர அனைத்தையும் வியாபித்து ஸ்திதா நாராயணன் உள்ளே பதிகடைந்து உரைகிறார். அப்படின்னா வியாபன பிரகாரம் சொல்லிடுது. உள்ளேயும் வியாபிக்கிறார், வெளியேயும் வியாபிக்கிறார். இதுதான் வியாபிக்கிற முறை. அப்புறம் 3வது, வியாபிக்கும் போது எண்ணத்தோட வியாபிப்பார். அப்படி வியாபிக்கிற பெருமானுக்கு குணங்கள் உண்டோ? எத்தத்தோட வியாபிப்பார்? நாராக. மறுபடியும் அந்த நார சப்தம் என்ன சொல்லும்? பெருமானுக்குண்டான ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் வாத்சல்ய சௌசீல்ய சௌலபிய சுவாமித்வ சர்வஜத்வ சர்வசக்தித்வ பிராப்தி பூர்த்தி என்கிற இத்தனை அபரிமிதமான குணங்களோடு வியாபிக்கிறார். வியாபிக்கும் போது அவர் வெறுமை இல்லை, இத்தனை குணவிசிஷ்டனா இத்தனை குணங்களோடு வியாபிப்பார்னால் நார சப்தத்துக்கு இத்தனை குணங்கள் அர்த்தம். அப்ப அத்தோட நாரங்களுக்கு அயனம், இந்த குணங்களோடு சேர்ந்து வியாபிக்கிறார். இப்போ 3 கேள்விக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். எத்தை வியாபிக்கிறார்? நாரங்களை. எப்படி வியாபிக்கிறார்? உள்ளும் புறமும். எத்தோடு வியாபிக்கிறார்? அனைத்து குணங்களோடையும் வியாபிக்கிறார். கடைசி என்னமோ சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறீரே, எதுக்கு இருக்கார்?
அதைத்தான் அவரும் யோசிச்சுட்டு இருக்கார் சுவாமி. ஏன்னு தெரியல. இப்போ அவரு ரொம்ப நாளா வியாபிச்சிருக்கார். ஏன்னா அவர் வியாப்திக்கு பலம் உண்டு. அது பலிச்சான்னா அவர் வியாபித்திருக்காரு சரி, அது பலிக்கணுமோ இல்லையோ? ஆழ்வார் தெம்பா சொல்லிவிட்டார். என் ஒத்தங்கிட்டத்தான் இன்னி வரைக்கும் அது பலிச்சிருக்குன்னு விட்டார். வேற யார்கிட்டயும் அவர் வியாப்தி பலிக்கவே இல்லை. உட்காண்டே இருக்கார். ஆனா எங்கிட்ட வியாப்தி பலிச்சு போச்சு. 1102 பாட வச்சுட்டார். 4 வேத சமமாக்கி விட்டார். ஊரும் நாடும் உலகமும் என்ன போல ஆக்க வச்சுட்டார். பாசுரத்தை யாரு சொல்லி சொல்லி தென்திசை நோக்கி குருகூர் சடகோவன் மாறன்னு சொன்னாலே தெற்கு நோக்கி கைகூப்ப வச்சுட்டார். இந்த சம்பிரதாயத்தையே பிரபன்ன ஜனமா ஆக்கிவிட்டார். எத்தனை பண்ணிவிட்டார். அப்ப அதெல்லாம் வியாப்திக்கு பலிச்சதோ இல்லையோ? இப்ப பார்ப்போம். வியாப்திக்கு பயன் என்ன? பெருமாள் வியாபிக்கிறாரே, இந்த வியாபிக்கிறதுனால என்ன பயன்? 2 பயன்கள் சொல்றார். அதாவது நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார். இது வரைக்கும் நாரவே சொல்லிட்டேன். இனிமே அயனன்னு அர்த்தம் பார்க்கணுமா? அயனன்னா ஆசிரியம், இருப்பிடம் அப்படின்னு வச்சுக்கோ. நாரங்களுக்கு ஆசிரியம். இந்த நாரங்களுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்காருனால் நாரங்கள்னு அவரை தவிர இல்லாமா? நாராணாம் அயனம் யஹா சஹா நாராயணஹா. இந்த இத்தனை நாரங்களுக்கும் அவரை தவிர அனைத்துக்கும் ஆசிரியமா இருக்காருனால் ஒரு பரத்துவம் தெரியல. ரொம்ப பெரியவர் இல்லையா? இத்தனைக்குமா ஒருத்தர் இடமா இருக்க முடியும்? அப்பனா அத்தனையும் தாங்குறார், ஆதாரம்னு எடுத்தேன். அப்ப இது இத்தனையும் தன்னில் தாங்குகிறார்னு சொன்னால் பரத்வம் தெரியும். அப்ப நமக்கு பரத்வத்தை புரிய வைக்கிறதுக்காக இருக்கார். அதான் பலம். நான் நாரங்களுக்கு அயனம்ங்கிறதுனாலே பயன். அடுத்தது இன்னொன்னு இருக்கு. நாரங்களுக்கு அயனம் மட்டுமில்லே, நாரங்களை அயனமாக கொண்டிருக்கிறார். இது இத்தனை அவர்கிட்ட இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. இத்தனைக்குள்ள அவர் இருக்காரே, இது இத்தனைக்குள்ளேயும் அவரும் இருக்கிறார். அப்ப எனக்குள் உங்களுக்குள் உங்களுக்குள் எல்லாத்துக்குள்ள அவரும் இருக்கார். எல்லாவற்றுக்குள்ள அவரும் இருக்கார். அதிலேருந்து என்ன தெரிய வரும்னால், ஓ பெருமாள் ரொம்ப சுலபர் போல் இருக்கே. இப்போ இத்தனை பரத்துவம் தெரிஞ்சுதா? உயர்ந்தவர். அவர் எனக்குள்ள உட்காண்டிருக்காருன்னா எவ்வளவு எளிவரா இருக்கணும். அப்ப பரத்வம் சௌலபியம் ரெண்டும் தெரிகிறது. நாராயண நாமத்தாலே நாராயணாம் அயனம் யஹா சஹா நாராயணஹா என்கிற தத்புருஷ சமாசத்தாலே பரத்வம் சித்திக்கும். நாராஹா அயனம் எஸ்ய சஹா நாராயணஹா. நாரங்களெல்லாம் அவருக்கு இருப்பிடம்ங்கிறதுனாலே சௌலபியம் சித்திக்கும். இப்படி பரத்வத்தையும் சௌலபியத்தையும் காட்டினார். எதுக்கு? அந்த ரெண்டையும் சொன்னதுக்கு ஒரு பயன் இருக்கு. இப்பதான் நீங்க நன்னாவே தெரிஞ்சுக்க வேண்டியது கடைசி குறிப்பு. நாரங்களுக்கு அயனம்னால் இந்த நாரங்களுக்கு உபாயமாக இருக்கிறார்னு அர்த்தம். நாரங்களுக்கு அயனம்னால் இந்த நாரங்களுக்கு புருஷார்த்தமா இருக்கார்னு அர்த்தம். உபாயமாகவும் இருக்கார், பிராப்பியமா இருக்கார்னு அர்த்தம். இணு கதவ் அயகதவ் 2 தாத்து. அயனான்னு இருக்கு பாருங்க, நாராயணான்னு இருக்கா, அதுல இருக்கிற இணு அய, இந்த 2 தாத்துக்கு என்ன அர்த்தம் வரும்னால் இதன் மூலம் முக்தி பெறுகிறான். அயனால் அயன நாரங்களுக்கு இதன் மூலம் முக்தி கிடைக்கும்னா கரணே வியுத்பத்தி. கரணம்னு சொன்னா இதன் மூலம், இதை கருவியாக கொண்டு. அப்ப பகவான் இவர்களுக்கு முக்தி அடைவிக்கும் கருவி. இதைத்தான் உபாயம்னு சொல்லணும். இந்த பெருமான் மூலம் மோட்சத்துக்கு போறார்னால் அப்ப அயகதவ் இதன் மூலம் அடைகிறான். அதனால இவர் உபாயம் ஆயிடுறார். அடுத்து இணுகதவ் என்று சொன்னா அசவுங்கிற அர்த்தத்தில் வரும். இவரை அடைகிறான். இவர் மூலம்னா எத்தனாவது வேற்றுமே? 3வது. ஆலே கத்தியால், புஸ்தகத்தால், ஒளியால், வெளிச்சத்தால்னு சொல்றோம் இல்லையோ? அப்ப இத்தால்னு சொன்னால் கருவி. இதைத்தான் கரணே வியுத்பத்தின்னு சொல்லுவார். 2வது இத்தைன்னு சொன்னா 2வது வேற்றுமை. இத்தை அடைகிறான்னா கர்மணி வியுத்பத்தி. கர்மணின்னு சொன்னால் இத்தை அடைதல். ஐ ஐகாரம் வந்ததுன்னா தான் இத்தை. எத்தை செய்தீர்? ராமன் ராவணனை கொன்றான்னால் இப்போ எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள்னு சொல்லுவாளோ இல்லையோ? அது ராமன் ராவணனை கத்தியால் கொன்றான். இந்த கத்தியால்னா என்ன? அதுதான் கரணை உற்பத்தி. எதன் மூலம்ங்கிற 3வது வேற்றுமை. ராவணனை எது 2வது வேற்றுமை வருதோ அதுதான் கர்மணி வியுத்பத்தி. அப்போ இந்த கர்மணி கரணே வியுத்பத்தி இந்த 2லேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன? அது ஒழுங்காக தெரிஞ்சுட்டா சரி. ஒரு வாத்தியார் பிள்ளை எல்லாம் உட்காந்துருந்தார். இப்போ அவர் எழுவாய் பயனிலை செய்யப்பட்ட பொருள் சொல்லி கொடுத்துருந்தார். அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. இவர் என்னமோ எழுவாய்ங்கிறார், பயனில்லை செய்யப்பட்ட பொருள். அவன் மாட்டு மோட்டு விலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வாத்தியார் கோவம் வந்துடுது. இப்போ எழுவாயினார், எழுந்துருன்னு அர்த்தம். சரி, நம்ம எழுந்து நின்றுட்டு என்ன வாத்தியார் என்ன கேட்குறது, எது கேட்டீர்னால் பயனில்லை, நீ வகுப்பில் இருந்து ஒன்றும் பயனில்லை, இப்போ புறப்பட்டு போகலான்னார். ஏன்? நான் படிக்க வந்தேன்னா செய்யப்படு பொருளும் இல்லை, நீ எங்கே படிக்க போகிற? படிக்கவும் மாட்டேன். அப்போ எழுவாய் பயனில்லை செய்யப்படு பொருள் இல்லை, போயிட்டு வானுட்டார்.
அதை போல் நம்ம கொஞ்சம் இது தெரிஞ்சுட்டா தான் புரியும். இப்போ இதன் மூலம் அப்படின்னா இந்த கருவி மூலம்னால் பகவான் உபாயம். பகவான் உபாயமாக கொண்டே மோட்சம் அடைய போறார். எத்தை அடைவார்? பகவானை. அப்ப அவரையே அடைவார்னு சொல்லிட்டா கர்மணி வியுத்பத்தி. ஐனா 2வது வேற்றுமை வந்தது. இது எல்லாமே 2வது 3வது வேற்றுமைக்குள்ள தான். இப்போ 3வது வேற்றுமைன்னா அவரால், அப்பன்னா உபாயம். 2வது வேற்றுமைன்னா அவரை, அப்படின்னா லட்சியம் புருஷார்த்தம் அவர் தான். எப்போ புருஷார்த்தமோ பிராப்பியம் உபேயமாயிடுவார். எப்போ அவர் 3வது வேற்றுமை கருவியோ அப்போ உபாயமாயிடுறார். அப்போ எதற்கு வியாபிச்சு வியாபிச்சு இந்த நாரங்களில் உட்காந்துருக்கார்? ஏன் வியாபிக்கிறார்? ஓ, இதுகளுக்கு புத்தி வரச்சே உபாயமா பிராப்பியமா இருக்க, அதுக்கு தான் உட்காந்துருக்கார். அப்போ பயன் தெரிஞ்சு போச்சு இல்லையோ? அயகதோ இணுகதவாலே பயன் என்ன? வியாபிக்கிறதுக்கு பயன். எங்கேயோ உட்காண்டிருந்தா எனக்கு புத்தி வரச்சே எங்க சட்டுன்னு உபாயமாக வேண்டாமா? எங்கேயோ உட்காந்துதான் கைங்கிறதை ஏற்றுக்க வேண்டாமா? அதுக்கு தான் கூடவே இருந்து பண்றார். இப்போ என்ன ஆயிடுது? இதெல்லாம் நன்னா தெரிஞ்சு போச்சா? இது நாராயண நாமத்துக்கு அர்த்தம் 4 பார்த்துட்டோம். இப்போ நாராயணன் எத்தை வியாபிக்கிறார், அதே மாதிரி எப்படி வியாபிக்கிறார், அப்புறம் எதோடு வியாபிக்கிறார், 4 எதற்காக வியாபிக்கிறார். 4மே நாராயண நாமத்தில் இப்போ தெரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். உள்ள தூங்குற பொண்ணுக்கு சர்வமும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. ஆனா அவ எதுல வலியுறுத்திட்டாள்னால் அயகதவுன்னு தாத்து இவரால் அடைகிறார்னு சொல்லித்து, அப்ப நான் அவரால் தானே அடைய போறேன், தூங்கிட்டேன். வெளியில இருக்கிறவா சொல்றா, என்ன நீ அதை மட்டும் பாத்தியானா? அதே நாராயண நாமத்தை அவரை அடைகிறார்னு இருக்கே, அப்ப அது வரைக்கும் பரபரப்பா அடைஞ்சு கைங்கிறமன்னு நீ பார்க்க வேண்டாமோ? எழுந்திருந்து வா. ஆக நாராயணன் நாற்றத்துழாய்முடி நாராயணனால் வியாப்தி பலிச்சுடுத்தேன்னு அவளுக்கு திருப்தி. பகவான் வியாபித்தார். எதற்கு? தான் உபாயமா இருக்க. நான் அவர் உபாயம்னு தெரிஞ்சுனுட்டேன், வியாப்தி பலிச்சுடுத்து, தூங்கிட்டேன்னுட்டா. இவ திரும்ப சொல்றா, அது ஒரு வியுற்பத்தி. அந்த வியாப்தி பலிச்சதுன்னா கடைசியில கைங்கரியம் பண்ண வச்சாதான் பலிச்சதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் கூப்பிடுறோம் பெண்ணே வா என்று அழைக்க அவளும் இந்த கோட்டியில் சேர்ந்தாள்ங்கிறது நேற்றைய பாசுரத்தின் அர்த்தம். அந்த பெண் சேர இன்னைக்கு கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து மகிழ்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருள்னு கூப்பிட கோவலர்தம் பொற்கொடி இந்த கோட்டியில் சேர அனைவருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்ங்கிறது சாரார்த்தம். மேலே சொல்ல வேண்டியவர்களை நாளை காலை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது 11வது பாசுர அனுசந்தானம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றாறு திரழிய சென்னு சிறு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவரதம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து மகிழ்வண்ணன் பேர்வாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருள் ஏலோரெம்பாவாய்.